நான் என்ன சொல்கிறேன், நீ கடவுளை கும்பிடுன்னு நான் சொல்லலையே, நீ அஸ்ட்ராலஜி நம்புன்னு நான் பேசலையே. உனக்கு அஸ்ட்ராலஜி பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போ. நம்ம இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்குது. த்ரிஷா மேம் செல்யூட் பண்ணது தான். அவருக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஏன் ஒரு லேடியாக பார்க்குறீங்க, ஏன் நடிகையாக பார்க்குறீங்க? விஜய் சாருடைய ஃப்ரெண்டாக பாருங்கள். விஜய் சாருக்கு எவ்வளோ நாள் அவங்க கூட இருக்காங்கன்னு பாருங்கள். யார் யார் என்னென்ன தியாகம் செஞ்சுருக்காங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சரி, இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ பாலிடிக்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. விஜய் சாருக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ ஆள் தேடுறாங்க. அதனால் இப்போ நிறைய பேர் வராங்க. வராங்க. அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து டிஎம்கேக்கும் வேணும், ஏடிஎம்கேக்கும் வேணும். இந்த திராவிடத்தில் சிலதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து காலையிலேருந்து 24/7 அஸ்ட்ராலஜிஸ் படி தான் வாழ்வாங்க. மனிதர் வந்து எவ்வளோதான் நம்மளுக்கு ராசி இந்த ஜோஷியங்கள் பார்த்தாலும் நம்ம கர்மான்றது நம்ம மனிதனாக நம்மளால மாற்ற முடியுமா சார்? உங்கள் ஜாதகப்படி உங்கள் டைம் படி உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா நேரம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட துட்டு வாங்கின்னு வேணும்னா சொல்லலாம், இதை செய்ய அதை செய்யலாம், நம்ம அல்வா கொடுக்கலாம். டாக்டர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி டைம் குறித்து கூட இப்போ டெலிவரிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல சார்? அது பண்ணுவாங்கம்மா, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் நிறைய என்னென்ன காம்ப்ளிகேட்டட் ஆகுது நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு மனசு கஷ்டமாயிடும். திருவண்ணாமலை வந்து நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்குல போர்டெல்லாம் மாறுது. ஸோ திருவண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லை வந்து வேற நாடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருவண்ணாமலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னது தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை மீட் பண்ண போறோம். ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். வணக்கம் ஷெல்வி சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க நல்லா சார்? இருக்கும். சார், தமிழ்நாடே பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது எவ்ரிடே. ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு சில டிஸ்கஷன்ஸ் வரப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் கான்வர்சேஷன் வில் ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட் என்ன அஸ்ட்ராலஜி, ஜோதிடம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிடம்ன்றது எதிர்காலத்தை சொல்றதா இல்லை அது ஜோதிடம் ஒரு கருவி, அதாவது நம்மளுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு லைஃப்ல அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கருவியா இல்லை உங்க எதிர்காலம் இதுதான் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா சார்? இல்லை இல்லை, ஜோதிடம் ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சரையோடு சேர்த்து சொல்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடம். ஓகே. ஆமாம், ஃப்யூச்சரை மட்டும் சொன்னால் அப்புறமா பாஸ்ட்லலாம் என்ன நடந்ததுலாம் எப்படி கண்டுபிடிக்கும்? கரெக்ட். ஸோ அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு பாலகுமரன் ரைட்டர் சொல்லுவார், இதம் சொல்வதுன்னு ஒரு கைடாக தான் வச்சுக்கணும். எஸ். அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ஒரு சயின்ஸோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் அது இதுன்னு வாங்க. நார்த் இந்தியாவிலலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டரேட்லாம் போயாச்சு, வேர்ல்டு லெவலில் போயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நல்ல அதுக்குன்னு இன்ஸ்டியூஷன்லாம் வந்தது. நம்ம திராவிடை மாய ஆட்சியில் அதுக்குன்னு ஒரு 4 பேர் சப்பக்கட்டு கட்டிட்டு அந்த இன்ஸ்டியூஷன்லாம் போயிடுச்சு. பட் இந்தியாவில் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய கிளாஸஸ் நிறைய இடத்துல கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பிஏலேருந்து எம்ஏலேருந்து அது வேறு வேறு இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் படிப்பு என்னவோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. தமிழ் மொழியில் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் முடிவு பண்ணி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலாம் கொண்டு வந்தது. அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே காலத்தில் கொண்டு வந்ததெல்லாம். இதில் கூட அஸ்ட்ராலஜியில் என்னென்னா கஷ்டம் என்னன்னா, அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து டிஎம்கேக்கும் வேணும், ஏடிஎம்கேக்கும் வேணும். அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பார்க்காத திராவிட கழகமே கிடையாது. ஆனால் வெளியில் வந்து பேசுகிறச்ச இது போல் அஸ்ட்ராலஜர்ஸுகளுக்கு நிறைய பிரச்சனை இந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற சிஎம் வந்து கூட ஒரு அஸ்ட்ராலஜர் வச்சு அதனுடைய எபிசோடு பார்த்தோம். அவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்தது தெரியும். அதெல்லாம் இனிமேல் வந்து அஸ்ட்ராலஜிக்குன்னு இருந்த காலங்கள்லாம் கஷ்ட காலங்கள்லாம் போயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் எப்படி இப்போ டிஜிட்டலில் இப்போ ஆங்கரிங்லலாம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ நாங்களே வந்து ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ இனிமேல் கொஞ்ச நாளில் வந்து ஒரு காலத்தில் அஸ்ட்ராலஜி 30 வருஷம் 35 வருஷம் பொறுத்து முன்னாடியெல்லாம் நான்லாம் ஜோசியம் படிக்கிறச்ச ஜோசியம் கற்றுக்கிறச்செல்லாம் அஸ்ட்ராலஜர்னால் தலையை சொரிஞ்சிக்கணும் சொல்கிறதெல்லாம் இருந்தது. நான் எப்பவுமே சொன்னதில்லை, நான் கௌரவமாக இஸ் மை ப்ரைட். அது நிறைய பேர் நானும் ஜோசியம் படிப்பேன் சார்னுவான்.
ஆமா. நான் கோவம் வரும். ஜோசியர்ன்னு சொல்லுன்னுவேன். ம். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நாங்கலாம் போறோம். மாநாடு நடக்குது. ஒரு ஒரு ஊர்ல மாநாடு நடக்குது. ஹியூஜ் அஸ்ட்ராலஜர்ஸ் வராங்க. ம். ஆயிரக்கணக்கான அஸ்ட்ராலஜர்ஸ் வராங்க. ஒரு ஒரு சிட்டில பார்த்தீங்கன்னா 4, 5 பேர் இப்போ வந்து அஸ்ட்ராலஜிஸ்ல பெரிய வரவேற்பு என்னன்னா, லேடீஸ் ஃபுல்லா நெறைய பேர் அஸ்ட்ராலஜிஸ்ல வந்துட்டாங்க. ஆமா சார். ஒரு அஸ்ட்ராலஜர் லேடியே வந்து எம்எல்ஏவா வந்திருக்காங்க. ம். சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்னைக்கு வந்து ஜென்ட்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸோட லேடீஸ் அஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பொல பொலன்னு பொழக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் சைன். எஸ். ஸோ சும்மா எனக்கு அஸ்ட்ராலஜி பிடிக்காதுன்றவங்க, ம். அஸ்ட்ராலஜி அதுன்றவங்க, ம். இந்த திராவிடத்தில சிலதெல்லாம் பேசுவாங்க. ஆனா, அவங்க வந்து காலையிலேருந்து 24/7 அஸ்ட்ராலஜிஸ் படி தான் வாழ்வாங்க. பார்க்குறாங்க. எஸ். அது இட்ஸ் ஒரு ஒரு பிக் கைடன்ஸா சயின்ஸ். எடுத்துக்கலாம் நம்ம லைஃப்ல. கைடன்ஸ். அதேபோல அஸ்ட்ராலஜர்ஸும் உங்கள போல ஒரு ஹியூமன் பீயிங் தான். உங்களுக்கே உங்க ஜாதகத்தில குரு நல்லா இருந்தா, நீங்களே அஸ்ட்ராலஜி படிக்கலாம். வாக்குஸ்தானம் சரியா இருக்கணும். அதேபோல 10ஆம் இடம் சரியா இருக்கணும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியா இருக்கணும். ம். 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானம் சரியா இருக்கணும். அதோட சரியா இருந்துட்டு குரு பார்வையில இருந்துட்டீங்கன்னா, யூ ஆல்சோ பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ். இன்ட்யூஷன் வரும் மனிதனுக்கு. ம். மேக்ஸ்ல ஃபெயில் ஆவாத இருக்கிறவங்கலாம் அஸ்ட்ராலஜி நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவா. எஸ் அவ்வளோதான். சார். அது ஆமா. கணக்கு வரணும். கணக்கு வரணும். ஆமா. மெயினா. கொஞ்சம் கணக்கா டக்கு டக்குன்னு கால்குலேஷன் போடணும். ம். இந்த கிரகம், இந்த பார்வை, இந்த இந்த இதில இருக்கு, இந்த அந்தரத்தில இருக்கு, இந்த டிகிரியில இருக்கு, இந்த ஸ்தானத்தில இருக்குது, இந்த 7ஆம் இடத்துல இருக்குது, யுத்த கிரகங்கள் எங்க இருக்கு, இந்த கிரகம் பாவ கிரகங்கள் எங்க இருக்கு, நல்ல கிரகம் சுபர் எங்க இருக்கான்லாம் பார்க்கணும். ஒரு பார்க்கணும். அப்படியே கட்டம் குடுக்குறதுக்குள்ள பார்த்துக்கணும். ம். சார் அப்படி ஒண்ணு ஒண்ணா உட்காந்துக்கின்னு, அவன் எதிர்ல இருக்கணும் 1 மணி நேரம் அவனுக்கு வந்து பாடம் நடத்திக்கின்னு, ஆ. வந்தவுடனே அவன் என்னத்துக்காக வந்தாங்கன்னு எஸ். டப்புன்னு நம்ம சொல்லணும். சொல்லணும். கரெக்ட். சொன்னா தான் அஸ்ட்ராலஜில வந்து நீங்க விளம்பரம் பண்ணி பேர் வாங்க முடியாது. ம். அஸ்ட்ராலஜில வந்து இவர போல அஸ்ட்ராலஜர் இல்லை. நீங்க ஏஐ வச்சு, அத வச்சு, நீங்க கரெக்ட். பெரிய ஒரு விளம்பரம் கம்பெனியில ம். வச்சு, நான் தான் பெரிய அஸ்ட்ராலஜர்லாம் அதெல்லாம் போவாது. இப்போ மகேஸ்வரி அம்மா பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி அம்மாக்கு அதெல்லாம் செல்வி சொன்னது நடந்தா, ம். நான் செல்விய பார்த்தேன்பா, எனக்கு நடந்ததுப்பான்னு. ஐய்யயோ! அந்த ஆளு பார்த்து அந்த ஆள் சொன்னது ஒண்ணுமே நடக்கலன்னு மகேஸ்வரி அம்மா சொல்லிட்டாவே, ஆ. உங்க சரவுண்டிங்கில இருக்கிற எல்லாமே எனக்கு அடிபட்டுரும். கரெக்ட். ஸோ அஸ்ட்ராலஜில வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மவுத் உடைய புரபகண்டா தான். ம். கண்டிப்பா. நான் பார்த்தேன். அவர் சொன்னது எனக்கு நடக்குது. ம். அவரது என்னைக்கோ நடக்கல. வாரம் அவர் ப்ரெடிக்ஷன் நடக்குது. மந்த்லி ப்ரெடிக்ஷன் நடக்குது. ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. ம். உள் மனசுல வரும். அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர்ஸ் மாரி. ம். வா. எனக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார பார்க்க ஆரம்பிச்சேனோ, அந்த பரம்பரையே என் கூட வந்து இன்னைக்கும் கூட வந்து செயலாயின்னு இருக்காங்க. ம். ஸோ அந்த மாரி பாண்டிங் ஆனா தான் அஸ்ட்ராலஜி சரியா வரும். சரியாகும். எஸ் சார். ஸோ இப்ப அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போந்து, அது நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப நெறைய பேர் கேட்டுக்கிறாங்க சார். அதான் அது எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும்? அது ஒரு கைடன்ஸ் வச்சு எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும்? அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. இப்ப சப்போஸ் இன்னைக்கு நேரம் சரியில்ல. இப்ப எனக்கு நேரம் இந்த தருணத்துல இன்னும் ஒரு சில நாட்கள் சரியில்ல. பட் அதுக்கான பிரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும், இது பண்ணணும். உங்க உங்களோட கைடன்ஸ் எடுக்க போந்து, இப்ப வேண்டாம் அப்படின்னப்போ வந்து ஒரு மனநிலையில ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகலாம். இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டோமே நம்ப. பட் இப்ப நேரம் சரியில்லன்னப்போ வந்து ஒரு ஒரு வருத்தம் வரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது சார்? உங்க ஜாதகப்படி, ம். உங்க டைம் படி, உங்களுக்கு நேரம் சரியில்லன்னா, நேரம் சரியில்லன்னு தான் சரி. சொல்ல முடியும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க ஒரு சைன் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு ரூ. 100,00,00,000 ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போக்கூடாது. கரெக்ட். 2டே விஷயம் தான். கரெக்ட். ஒண்ணு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கோ அஹெட். நீங்களே யூ ஹேவ் அதுல டூ கோ நல்லது, அஹெட். கெட்டதெல்லாம் பார்த்துக்கணும். ம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ம். நான் இது மாரி பண்ணிட்டேன். அ. எனக்கு நீ இந்த ஜோசியம் சொல்லு. ஆ. அது சரியாக்குறதுக்கு ஜோசியம் சரியாக்குறதுக்கு சொல்லுவீங்க. ஆ. சொல்லுன்னா, உன்கிட்ட துட்டு வாங்கின்னு வரணும்னா சொல்லலாம். ம். இத செய்யி, அத செய்யின்லாம் நம்ம அல்வா குடுக்கலாம். ம். 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 ஆனா, ஜாதகம்னா முதல்லே தெரிஞ்சிரும். ம். இந்த நேரம் நல்லா இருக்கா? நல்லா இருந்தா சரியா வரும். ம். கரெக்ட். வராதுன்னா வராது. வராது. இப்ப நம்ப இந்த டிஸ்கஷன் அப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, "விதியை மதியால் வெல்ல முடியும்." நம்ப வந்து முயற்சி பண்ணா இந்த சில விஷயங்கள் என்னதான் நேரம் சரியில்லனாலும், நம்ப முயற்சி பண்ணா நம்பளுக்கு ஒரு இல்லடாம்மா, அது திங்கிங் ஒரு இருந்தா ஃபேக்ட். அதாவது சொல்லுங்க. முயற்சி வந்து உலகத்துல ரொம்ப முக்கியம். கரெக்ட்.
நம்ம வந்து முயற்சிய வந்து கேவலமாலாம் பேச முடியாது. ம். 2 கால் 2 கை இல்லாதவங்கலாம் எவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணி கோல்டுல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்றாங்க. கரெக்ட். ஸோ 2 கால் போயிடுச்சு, 2 கை போயிடுச்சுன்னு அவங்க நினைக்காத அந்த எந்து இருக்கிறனால தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அஸ்ட்ராலஜி சொன்னது 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து ம். கனெக்ட் ஆகும். நெ கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா, ம். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ம். 1 இயர், 2 இயர்ஸ்க்குள்ள அவர் சொன்னது எதுவுமே நடக்கலன்னா, அவரே புடிச்சுன்னு தொங்கக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கம்மா. ம். உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னு போறீங்க. ம். அந்த டாக்டர் கரெக்ட்டா உங்களுக்கு கைட் பண்ணி மெடிசின்ஸ் குடுத்து, ம். இல்ல இதுதான் சர்ஜரி ஆப்ஷன் சொல்லி உங்கள சரியான கைடன்ஸ் பண்ணி, ம். உங்களுக்கு தேக ஆரோக்கியத்த கரெக்ட்டா காப்பாத்திட்டாருன்னா, ம். உங்களுக்கு வந்து அவர் தான் கடவுள். கரெக்ட். ஸோ, எப்பயுமே உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா அவர்கிட்ட தான் போவீங்க நீங்க. எஸ். அதே அவர் போய் உங்கள மாட்டி விட்டுட்டு, சாதாரண ஒரு சின்ன ஒரு பிரச்சனைய போய் கால எடுக்கிறேன், கை எடுக்கிறேன்னா அவங்ககிட்ட போவீங்களா? போமாட்டீங்க. கண்டிப்பா அதுபோல இல்ல. தான் அஸ்ட்ராலஜி. ஓகே. உங்களுக்கு முதலே வந்து அஸ்ட்ராலஜில வந்து அவர் பார்த்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் குடுத்தாவே, அதிகபட்சம் 3 மாசத்துலேருந்து 1 இயர்க்குள்ள உங்களுக்கு தெரிய வந்துரும். தெரிய வரும். ம். உங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா ஒரு அளவுக்கு ஆச்சுன்னா, யூ வாண்ட் டூ ப்ரொசீட் எவ்ரிதிங். ம். கரெக்ட்டா கொண்டு போறது. ம். அதுக்கப்புறம் அவர் மூலியமா உங்களுக்கு நல்லது நடந்தா கன்டின்யூ பண்ணுங்க. நான் தான் இங்க நெறைய பேர்கிட்ட சொல்றது, அஸ்ட்ராலஜர கடவுளா நெனைக்காதீங்க. ம். நேரா போனோம்னா அஸ்ட்ராலஜர் சும்மா இருந்தாலும் அவர் கால புடிச்சு இழுத்து வச்சுட்டு போய் கும்பிடாதீங்க. இப்ப நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன ஆயிட்டாங்கன்னா, நீங்க பண்றதுனால ம். கால நீட்டிக்கினே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்தவுடனே கால தொட்டு கும்பிடணும்னு. ம். ஸோ அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட நீங்க கிளீனா சொல்லுங்க. நீங்க எனக்கு கைட். இப்ப நீங்க ஒரு டிராவல் போறீங்க, ஒரு டூர் போறீங்க. உங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற கைடு வந்து உங்கள கைட் பண்ணுவாரு. அதுக்காக அவர் கால தொட்டு கும்பிடுவீங்களா? இல்ல. அவ்வளோதான். கைடுக்கு என்ன ஃபீஸோ அத குடுத்துட்டு அது வாங்க. கொடுத்து ஓகே. ஸோ அதுபோல ஜாலியா இருங்க. எஸ். அஸ்ட்ராலஜர்ஸ வந்து ம். ரொம்ப தூக்கி வச்சு, அஸ்ட்ராலஜர்ஸ ரொம்ப பெரிய கடவுள் மாரிலாம் வைக்காதீங்க. ஒரு கைடன்ஸா இது ஒரு படிப்பு இது. படிப்பு. ஓகே. இது வந்து எல்லாமே ஒரு சம்மந்தப்பட்ட ம். விஷயங்கள். ம். ம். மேத்ஸ்ல வரும், ம். இன்ட்யூஷன்ல வரும், வரும். ம். கால்குலேஷன்ஸ்ல வரும், ம். பிளானட் பொசிஷன்ல வரும், பொசிஷன். அஸ்ட்ரோனாமில வரும். ஆ. சார் பிளானட் பொசிஷன்ஸ்ன்னு சொல்லப்போது சார், இப்போ நெறைய பேர் ஈவன் டெலிவரிக்கே வந்து நம்ப இந்த டைம்ல, இந்த ராசியில, இதுல பொறந்தா ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, டைம் குறிச்சு கூட இப்போ டெலிவரீஸ்லாம் பண்றாங்கல்ல சார். அது பட் அந்த பண்ணுவாங்கம்மா. ஆ. நெறைய பேர் பண்றாங்க. அதுல நெறைய என்னன்னா காம்ப்ளிகேட்டட் ஆவுது நான் சொன்னேன்னா, நெறைய பேருக்கு மனசு கஷ்டமாயிடும். ஓகே. உங்களுக்கு பேசிக்கா லக்னம்னு ஒண்ணு இருக்கு. அது சுப லக்னமா நீங்க எடுத்துட்டாவே, அந்த குழந்தைக்கு வந்து சேஃப்டி அது. ஓகே. குரு பார்வையில லக்னம் இருக்கிற மாரி பார்த்துட்டாவே, ம். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் இப்போ ஆமா. நம்ம பேசுறது. ம். காலையில வரக்கூடிய முதல் விழ்ற லக்னம் கடக லக்னம். ம். குருவுடைய அமைப்புல இருக்கும். இருக்கு. அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு குரு உண்டு. அடுத்தது மகர லக்னத்துக்கு குரு உண்டு. கடகத்துல குரு வந்து ஸ்தான பலம். பார்வையில வந்து விருச்சிகத்துக்கு வரும், ம். மகரத்துக்கு வரும், மீனத்துக்கு வரும். ஸோ இந்த 4 லக்னமே உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல சேஃபா இருக்கும். ஓ! ஆ. ஆவணி மாசம் எடுத்துட்டுருக்கீங்க. ம். ஆவணி மாசத்துல சிம்ம லக்னம். ம். அடுத்தது தனுசு லக்னம். அ. அடுத்தது கும்ப லக்னம். ம். அடுத்தது மேஷ லக்னம். இந்த லக்னத்த நீங்க சூஸ் பண்ணிக்கினாவே போதும். ஓகே. இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக். கரெக்ட். ஆ. ஸோ நெறைய பேர் கேட்கறவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ம். அது அப்போ இந்த டெலிவரிய கரெக்ட்டா அந்த மாதத்துல அந்த லக்னத்துல மாதம்லாம் இல்ல. அந்த மாதம். ஆ. லக்னம் வந்து உங்களுக்கு 4 லக்னம் இருக்கு. ம். அதான் 3 லக்னம் வந்து பார்வையில இருக்கும். 1 வந்து ஜென்ம லக்னம்ன்ட்டு. ம். ஸோ இந்த லக்னம் குருவுடைய அமைப்பு இருந்தாவே, மத்ததெல்லாம் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் குரு காப்பாத்திருவாருன்றது ஜோதிடம். எஸ். ஸோ ஒரு சேஃப்டியான ஹேண்ட் கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். ம். லக்னம் சரியா இருந்தாவே, ம். நம்ம எப்படியாவது தத்தக்கா பொத்தக்கான்னு வாழ்க்கையில வெளியில வந்துருவோம். அத வுட்டுட்டு, இந்த நாளு, ம். இந்த திதி, நட்சத்திரம். அமாவாசையில பொறக்கக்கூடாது. அமாவாசையில பொறக்கிறவன் திருடன்னா, நெறைய பேர் நம்ம வீட்ல திருடனா தான் இருக்கணும். கரெக்ட் சார். ஸோ இது மாரிலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசிக் கிடையாது. அதுதான் சார் ஒரு இது. பிகாஸ் அது 2 பேரும் ஒரே நாள்ல பொறப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பொறப்பாங்க. ஆனா வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே அப்படி கிடையாது கண்ணு. இது வேற வேற சிம்பிள் மாரி இருக்கும். ப்ராஜெக்ட். ரெட்டை குழந்தை பொறக்கிற ஒரு குழந்தைக்கு கூட, ம். ஒரே நேரத்தில பொறந்தாலும்,
தாயுடைய முதல் குழந்தை சூப்பரா இருக்கணும்னு இருக்கும். இருக்கும். பூர்வ கரெக்ட். புண்ணிய ஸ்தானம். ஆ. அப்பாவுடைய குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லா இருக்கலாம். செகண்ட் குழந்தை செத்து போணும்னு இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே டைம்ல இருக்கும். ஸோ இது டேட், டைம் மட்டும் இல்ல. ஆமா. நம்மளோட குடும்பம், ஆமா. நம்ம அஸ்ட்ராலஜினா குடும்பத்த கனெக்டட் தானே. அதுக்கு தானே எல்லாருமே பூர்வ புண்ணியம்னு கொண்டு வரான். ம். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது முக்கியம். ம். தன்னுடைய வம்சம். ம். பிதிரு ஸ்தானம்ன்றது நம் மூதாதையர்கள் எல்லாம் கொண்டு வரான். ஓகே. 5ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் ஏன் அஸ்ட்ராலஜில கொண்டு வரான். ஸோ இது போல ரெட்டை குழந்தைங்க, இது போல விஷயம்லாம்னாவே பேரண்ட் ஜாதகத்த வச்சு தான் நீங்க கம்பேர் பண்ணணும். பண்ணணும். அப்போ ஒரு மனிதர் வந்து எவ்வளோதான் நம்மளுக்கு ராசி, இந்த ஜோஷியங்கள் பார்த்தாலும், நம்ம கர்மான்றது நம்ம மனிதனா நம்மனால மாத்த முடியுமா சார்? கர்மா மாத்துறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஒண்ணு குடுத்துட்டாங்க. ம். உடனே ராமேஸ்வரம் ஓடி போய் பூஜை பண்றதில்ல. ம். உடனே காசிக்கு போயிட்டு பூஜை பண்றதில்ல. ம். பசுமாடுக்கு நீ ஒரு வேளை சாப்பாடு குடுத்தாவே, ம். உன்னுடைய பிதிர் தோஷமும் போயிடும், பூர்வ புண்ணிய தோஷம் போயிடும், கர்மாவும் போயிடும், ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போயிடும். ம். அதுதான் பசுமாடுக்கு உண்டான முக்கியத்துவம் இந்து தர்ம சாஸ்திரத்துல உண்டு. ம். நான் பசுவே சாப்பிடுவேன். நான் அப்படின்னு அது நான் வரல. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஓகே. ஏன்னா அது உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய விஷயம். கரெக்ட். அது உன்னுடைய உரிமையில நான் கொள்ள வரல. கரெக்ட். ஆனா நம்ம கர்மாக்கு நம்ம ஜோசியத்துல சொல்லியிருக்கிறது, ம். பசுமாடுக்கு ம். அருகம்புல் குடுக்குறதோ, அகத்திக்கீரை எல்லாரும் குடுக்கக்கூடாது. ம். பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் இல்லன்னா தான் குடுக்கணும். நெறைய கோயில்கள்ல இருக்கு சார். அப்ப அகத்திக்கீரை நெறைய இல்ல அது இருக்கு. தப்பான விஷயம். ஓகே சார். அதுக்கு பதில் காய்கறி குடுக்கலாம். ஆ. ரொம்ப சிறந்த பரிகாரம் வந்து பசுமாடுகளுக்கு ம். கோதுமை தவிடு, வெல்லம். வெல்லம். ஆ. வெல்லத்தையும் கோதுமை தவிடு தான் பிதிர்காரகன். கோதுமை தான் பிதிர். ம். சூரியனுடையது. அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி குடுத்தாவே, எப்பேர்ப்பட்ட தோஷமும் அடிபடும். ஓகே. சிம்பிள் ப்ராஜெக்ட். உங்களுக்கும், உங்களுடைய சார்ந்தவங்களுக்கும் பசுமாடுக்கு உணவு குடுக்கிறத கொண்டு வாங்க. ம். அது ரொம்ப நெறைய நல்லது நடக்கும். ஸோ இப்போ நம்ப ஒரு ஜாதகம் பார்க்குறோம். ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் பண்ண போது, அந்த ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டு நம்ப முடிவுகள மாத்திக்கிறோம்ல சார். ஓகே, இவரு நம்மளுக்கு இது சொல்லியிருக்காரு. நம்ப இந்த முடிவ இப்ப மாத்திப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கான அவுட்கம் வந்து அதுவும் அந்த அஸ்ட்ராலஜிலயே இருக்குன்னு சொல்றீங்களா? அவங்களோட ஜாதகத்துல இருக்கு. அந்த முடிவ மாத்திக்கிற தருணம் நம்ப கையில இருக்கா? இல்ல அது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கு? இல்லைங்கம்மா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா, உங்களுக்கு நல்லபடியா ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கைடு மாரி ஒரு குருவோ, ம். ஒரு பேரண்ட்ஸோ, ம். ஒரு அங்கிளோ, இல்ல உங்களுக்கு வந்து காட்ஃபாதர் மாரி இருக்கிறவங்களோ, யாராவது வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றது தான் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஸோ அந்த முடிவுகள மாத்தப்போ வந்து சில விஷயங்கள் மாறும். மாறுறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு உண்டு. இருக்கு. ம். இதுதான் மேட்ரு. ஓகே. சிம்பிள் இவ்வளோதான். ஆ. என்கிட்டயே நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்பாயின்ட்மென்ட்டே கிடைக்கிறதில்ல. அப்படி கிடையாது. இப்ப அப்பாயின்ட்மென்ட் எப்படின்னா, நான் அஸ்ட்ராலஜர். ம். என்கிட்ட 100 ஸ்டூடண்ட்ஸ் எங்க சிஷ்யங்க இருப்பாங்க. நான் வந்து அவங்கள வச்சு பார்த்துக்கங்கன்னு நான் சொன்னா இன்னும் திருப்தி ஆகுமா? கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? நானும் நீங்களும் இப்போ மகேஸ்வரியும் ம். இந்த பாட்காஸ்ட்ல உட்காரணும்னு இருக்கு. ம். புரியுதுங்களா ம். உங்களுக்கு? ம். இந்த பக்தியில உட்காரணும்னு இருக்கிறச்ச, கரெக்ட். இந்த டைம் இத உட்காரணும்னா, இதான் உட்காரணும். இதே நம்ம கிட்டத்தட்ட 1 மாசமா பேசிட்டு இருக்கோம். அதனால உட்கார முடியல. இன்னைக்கு தான் இப்போ உட்காரணும். கரெக்ட். ஸோ இந்த ஆகஸ்ட் 15ல உட்காரணும்னு இருந்தா, இருந்தா அந்த அது நேரம் தான் உட்கார அப்பதான் முடியும். நடக்கும். ஓகே. ஆனா அதுக்கு அது முடிவு மாத்திக்க கூடாது. நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இல்ல. ஏற்கனவே நெறைய ஃபோகஸ்டா வாட்டி நடக்கும்ன்ட்டு முடிவு மாத்திட்டு வந்து, இன்னைக்கு நடக்குதுல்ல நடக்குது. அவ்வளோதான். ஓகே. சார் இப்போ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதே பெட்டர். எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் அது ஒரு நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனையா இருக்கும். இல்லன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் நம்ம கூட ஆர்கியுமென்ட் வருவாங்க. ஸோ இது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? பெஸ்ட்டு. தெரியாம இருக்கிறது. நல்லது. ஏன் அஸ்ட்ராலஜர பார்க்குறீங்க? பார்க்காம இருக்கணும். நெறைய பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ. அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு இதம் சொல்வது தான். ம். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவ, ம். இல்லன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவ, இல்லன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவ, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ. அந்த தசாபுத்திகள கால்குலேஷன் பண்ணி ஈஸி. ம். அஸ்ட்ராலஜில நீங்க பார்த்தீங்கன்னா, சூரிய தசை தான் 6 வருஷம். அதிகபட்சமா இருக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. ம். சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, ம். புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. ஸோ 120 வருஷத்துக்கு அஸ்ட்ராலஜிய பிரிச்சுட்டாங்க மனுஷன். ம். ஸோ உங்களுக்கு இந்த தசைக்குள்ள தான் நீங்க உங்க வாழ்க்கையே ஓடும். ம். 9 திசைகள் தான் மனிதனுக்கு. கரெக்ட். ம். 9 வந்து 120 வருஷத்துல பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுல மினிமம் கம்மி வந்து சூரிய தசை. ம். 6 வருஷம். ம். அதிகபட்சம் சுக்கிர தசை. ஸோ
உங்களுக்கு வந்து இந்த திசைகள்ல ஏதாவது இருக்கிறச்ச, ஒரு 5 வருஷத்துக்கு உண்டான பேலன்ஸா 5 வருஷத்துக்கு உண்டான விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு, ஓக் ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டு, ம். அதில மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் கொஞ்சம் பேடு. ம். இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் கொஞ்சம் நல்லா. ம். இந்த பீரியட்ல இந்த டைம்ல இந்த அந்தரம் கொஞ்சம் பேடு. ம். பேட் டைம்லயே ஃபுல்லா பேடா இருக்காது. இருக்க. அதுலயும் ஒரு சில நல்ல விஷயங்கள். அந்தரங்கள்லாம் மாறும். ஸோ, இப்போ வந்து உங்க ஜாதகத்தில ம். சூரியன் உங்களுக்கு பாவியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ம். சூரிய அந்தரம் விட்டுட்டு செவ்வாய் சந்திரன் அந்தரம் நல்லாயிருக்கும். செவ்வாய் அந்தரம் நல்லாயிருக்கும். ராகு அந்தரம் நல்லாயிருக்கும். நல்லாருக்கும். சப்போஸ் புதன் திருப்பினா, அந்த புதன்ல கொஞ்சம் கேர்ஃபுல். ஓகே. ஸோ, ஒரு லக்னத்த கொண்டு ஜாதகம் பார்க்கறச்ச உங்களுக்கு அதிகபட்சமா ம். 2 கிரகம், 3 கிரகம் தான் தொந்தரவு பண்ணும். ம். அந்த 2 கிரகம், 3 கிரகம் அந்தரத்திலயோ, புத்தியிலயோ நீங்க கவனமா இருந்தாவே, ம். மத்த அந்தரங்கள்லாம், மத்த புத்திகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ ஸோ, இது அஸ்ட்ராலஜிய செலவுகள் பிரிச்சுக்கணும் அவ்வளோதான். கரெக்ட். இப்போ செலவுகள் ஜாஸ்தியாகும் அப்போது அத அவாய்ட் ஆமா, பண்ணிக்கலாம். விரய புத்தி நடக்கிறச்ச அஸ்ட்ராலஜி வேற நடக்கும். இதுல கான்சன்ட்ரேட் ஆமா, பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஆஹா. விரயம் வந்து ஒரு ஜாதகத்தில இருக்கிறதுனா, அந்த விரய நாள்ல இப்போ சப்போஸ் உங்களது ஒரு பேச்சு வச்சுப்போம். ம். உங்களுக்கு வந்து உங்களது வந்து அ மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. சனி புத்தி நடக்குதுன்னா விரய புத்தி அது. லாபமும் இருந்தாலும் விரயம் இருக்கும். ஸோ, அப்போ என்ன பண்ணணும்? சனிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சாம்பார் சாதமோ, இல்ல லெமன் ஜூஸோ, இல்ல லெமன் ஊறுகாவோ வச்சு குடுத்தா, ம். நமக்கு விரயம் கண்டிப்பா போயிடும். சரி. ஓகே. இவ்வளோதான் ஜோசியம். இதுதான் ஜோசியம். ம். நம்மளே குடுத்துறது. நம்மளே ஓகே. நம்மளே குடுத்துட்டு நம்மளே சேஃப்டியா இருக்குது. ம். அஸ்ட்ராலஜில இல்லன்னா நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடுறது. ம். கெட்டதெல்லாம் ம். வரும். அந்த கிரகம் இப்படி தான் பண்ணும். ம். அத திருப்தி பண்றதுக்கு பண்ணிடுறது. ஓகே. ஒரு ரவுடி பையனுக்கு மாமூல் குடுத்தா தான் அவன் நிம்மதியா போவான்னா, அது முதல்லே வந்து அவனுக்கு வந்து இது பண்ணாம, தொந்தரவு இல்லாம, அவங்க கத்திய காட்டி மிரட்டுறதோட, ம். "ஏப்பா வரான்ப்பான்ட்டு" ம். ஒரு ரூ. 10 குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். கரெக்ட். ஆஹா. ட்ரூ, புரியுதுங்களா? ட்ரூ. புரியுது. இல்லன்னா, பிரச்சனைய ரொம்ப அவன் வளர்க்காதீங்க. வளர்த்து அவன் ரூ. அங்கேயே 10,000 முடிச்சிடுங்க. புடிங்கின்னு போயிடுவான். கரெக்ட். கத்தி குத்து காயமும் படும். ஆ. இதுதான் இதுதான் நடக்க அஸ்ட்ராலஜில போது. இந்த பரிகாரங்கள்ன்றது இதுதான். ஓகே. எனிவே நடக்கும். அதோட பாதிப்பு கொஞ்சம் சிம்பிள் ஆகும். சிம்பிள் ஆகும். இவ்வளோதான் விஷயம். கரெக்ட். ஆ. நடக்கவே ரத்த காயம் நடக்காதுன்னு வரும், சொல்லுங்க. இந்த காயம் வரும். ம். அப்போ வந்து என்ன சொல்றது? ம். பிளட் டொனேஷன் பண்ணிடு. பண்ணிடுங்க. கரெக்ட். ம். ஒரு பிரச்சனை இருக்கு, பிளட் டொனேஷன் பண்ணிடு. இதுதான் அதனுடைய கான்செப்ட். சார் ஒரு லைட்டர் வேல இப்போ நெறைய நம்ம சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால, அ உங்களுக்கு நீங்களே ஏதாவது நீங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்க உங்கள கணித்து அந்த மாதிரி ஒரு இல்ல விஷயம் நெறைய ஏதாவது இருக்கா சார்? ஜோசியருக்கு நம்ம ஜோசியர் கடவுளா? ஜோசியருக்கு கெட்ட புத்தி வரும், கெட்ட தசை வரும், பாதகாதிபதி தசை வரும். எங்க மதர் இதெல்லாம் டெத்து வந்து அந்த கர்மா பீரியட் எல்லாம் தெரியும் எனக்கு. அந்த சமயத்துலலாம் எங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப கோவம். நான் சொல்லி கூடியே வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மா கூடலாம் இருந்த சமயம். ம். என் டாக்டர் எல்லாம் ஃபேமிலி டாக்டர் அருள்மொழின்னு இருக்காரு. ம். அவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து இது போல் எங்கள் மதர்து வந்து 2002ல அவங்களுக்கு வந்து நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு நான் டிசைட் பண்ணி நான் சொல்கிறச்சே அவர் டாக்டர் வேற ம். நல்லா படித்தவர். அவர் சொன்னார், இதெல்லாம் இந்த காலத்தில் நம்புறீங்களே சார், இதெல்லாம் போய் நம்பாதீங்க சார், நீங்கள் பாட்டு ஜாலியாக இருங்க சார், அவங்க நல்லா இருக்காங்க சார். அவங்களுக்கு எங்கள் அம்மாதருக்கு வந்து கேன்சர் வந்து பிரெஸ்ட். அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர்லாம் ஆகிட்டாங்க, நல்ல வேலையெல்லாம் பார்த்தாங்க. இல்லை இந்த ஆடி மாதம், இதே ஆடி மாதம் தான், இந்த ஆடி மாதம் கிராஸ் ஆகிற வரைக்கும் ம். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் ஜோசியத்தில் இருக்குன்னா அவர் நம்பவே இல்லை. நான் வீட்டிலே இருந்துட்டேன். அது எங்கள் அம்மாக்கே கோவம். என்னை பார்த்தோன்னா, என்ன இங்கேயே உட்காந்து திறக்கிறேன், நீ எப்பவுமே இருக்க மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். ம். 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 ஸோ அந்த இருக்கிறச்ச அந்த ஆகஸ்ட் 14th அந்த ஆகஸ்ட் 14th வந்து அவங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி இல்லைடா முடியலன்னொன்னே நானே ஆம்புலன்ஸ் வந்து அவங்களே ஏறி போகிறாங்க. லைஃப் லைன் ராஜகுமார் ரிஜிட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு கடைசி. ம். என் டாக்டரும் வராரு. யார்? நான் எந்த டாக்டர் சொன்னனோ அருள்மொழி என் கூட அவர் வராரு. வராரு. ஆ. அவரும் வராரு. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. ம். ஏன்னா சொன்னோன்னே ஓடி வந்துட்டார். ம். வந்தார், பார்க்குறாரு, அப்படியே வருது, அட்டாக் வருது. ம். எங்கள் அம்மா கை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கண்ணால் நடக்குது. ம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பண்ணு. ஸோ இதுதான் அந்த விதி. ம். இந்த கர்மா கேட்டிங்கல்ல, ஆமா சார். அஸ்ட்ராலஜிஸ்ட்னா எல்லாமே பண்ண முடியாது. சில விஷயங்கள் பண்ண நம்மளுக்கு என்ன முடியும். நடக்குமோ அது அதுதான். நடக்கும். அந்த வந்து நம்மளுடைய பிளானட் வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ம். அதை நீங்கள் வந்து இந்த உலகத்தில் அனுபவிச்சு தான் தீரும். ஆகும். தெரிஞ்சாலும் அனுபவிக்க தான் முடியும். ம். என்ன நமக்கு தெரிஞ்சனால கூடயே அம்மா கூட இருந்தோன்னு ஒரு ஆத்ம திருப்தி தான். இருக்கும். கண்டிப்பா. எங்கேயும் போகாம ம். அவங்க கூடயே நம்ம இருந்தோம். ம்.
அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம முடிஞ்சுதுன்னு நமக்கு ஒரு இதுதான். கண்டிப்பா. அத தெரியும். அதாவது தெரிஞ்சா இது பண்ணிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. சில கர்மாங்களுக்கு ம். ஒரு பாதகாதிபதி, பாதகம் அது யாராக இருந்தாலும். ம். ஸோ ஜோதிடர்களுக்கு நெறைய பேர்களுக்கு இது ஒரு பெரிய கவலை. கவலை. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு நேசிச்சவங்களுக்கு, நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நம்ம உறவுகளுக்கு, நம்ம வம்சங்களுக்கு, நம்மளுடைய இவங்களுக்கெல்லாம் நடக்கிறச்சா, ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு தான் வாழ முடியும். சரி. நம்ம நண்பர்கள் ஜாதகம் இருக்கும். ம். அவங்களத பார்ப்போம். ம். இப்ப தெரியும். இந்த தெரியும். மாதிரி கஷ்டம் இருக்கிறது அது இருக்க தெரியும். போறாங்கன்னு தெரியும். ஆ பட் அது ஒரு ரியாலிட்டி தேக இல்ல சார். ஆரோக்கியத்தில இது மாரி பாதிப்புகள் தெரியும். ம். என்ன பண்ண முடியும்? எஸ். ஸோ அவங்க கூட வந்து அவங்கள எப்படி ஹேப்பியா வச்சுக்கிறது தான் இதுதான். நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இவ்வளோதான். அப்ப வழி. டாக்டர்ஸ்க்கு எப்படி தெரியும் இல்லையா? அவங்க எல்லாம் சொன்னாலும் ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்க இத எடுங்கன்னுவாங்க. ஆனா டாக்டர்ஸ்க்கு தெரியும். வெளியில தெரியும். போன உடனே உண்மை என்னன்ட்டு அவங்க தெரியும். ரிலேஷன்ஸ கூப்பிட்டு, இன்னும் 2 மாசம் தான், 3 மாசம் தான். ம். அவங்கள நல்லா பார்த்துக்கங்க. அவங்க ஹேப்பியா இருங்கன்னு ம். டாக்டர்ஸ்க்கு தெரியும்ல. தெரியும். அதுதான் கண்டிப்பா. அஸ்ட்ராலஜி. சரி, இப்போ நம்ப என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும் அப்படின்னப்போ வந்து ஒரு சில கோயில் நம்மளுக்காக சஜஸ்ட் பண்றாங்க. இங்க போங்க, இது சில விஷயங்கள் மாறும்னு. ஆ அந்த மாரி கோயிலுக்கு வந்து நம்ம தலையெழுத்தே மாறும். நம்ம வாழ்க்கையே மாறும். என்னோடது எல்லாமே அப்படியே தலைகீழ இல்ல அதுதான் நம்ம புரண்டு போச்சு. முன்னோர்களுடைய இந்து சாஸ்திரத்தில இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ம். நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா, எல்லாத்திற்கும் எல்லா தெய்வ வழிபாடுகள உருவத்தப்படுத்தி, ம். அதாவது அவதார புருஷர்களா கொண்டு வந்தது. ஸோ, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நோயால பாதிப்புகள், ம். இல்ல இந்த வந்து உங்க ஜாதகத்தில இந்த தசாபுத்தி சரியில்ல. ம். இந்த தசாபுத்தியில ப்ராப்ளம் இருக்கு. சுக்கிர திசையே சிலருக்கு பாதகம் வரும். ம். ஸோ, அந்த பாதகம் வர்றச்ச 20 வருஷம் திசை அது. 20 வருஷம் நான் கூட செல்வியா இருக்க முடியும். குழந்தையா இருந்தாலும் அப்படித்தானே. கண்டிப்பா. அத வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வழின்னா, நம்ம முன்னோர்கள் குடுத்துருக்குது சாஸ்திரத்தில. ம். நேரா போய் தெய்வத்துக்கு தத்து குடுத்துருது. ம். அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தத்து குடுக்குறதுல வந்து ம். ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோயில் வந்து ரொம்ப விசேஷம். விசேஷம். ஸோ, நமக்கு பேட் டைம்னா நம்ம தத்து குடுத்துறது. ம். இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. மகேஸ்வரி வந்து அந்த கோயில்ல தத்து குடுத்துட்டா, ம். அதுக்கப்புறம் உடனே கெசெட்லலாம் மாத்த வேணாம். அது இனிமேல எனக்கும் இல்ல. கடவுளுக்கும் இருக்க இனிமேல இது உங்க பேர் நீங்க அர்ச்சனை பண்றச்ச, ம். உங்க பேர் மங்கள ம். மகேஸ்வரின்னு சொல்லி மகேஷ். அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா, அந்த கோயிலுடைய அம்பாள் பேரு மங்களாம்பிகை. மங்களம். அதே போல வந்து இப்ப செல்வி இருக்கேன். நானும் ம். குடுத்துருக்கேன்னு வச்சுக்கங்க. ம். நான் இனிமேல வந்து நான் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் வாஞ்சி செல்வின்னு தான் குடுப்பேன். ம். ம். ஏன்னா, வாஞ்சிநாதர் அந்த கோயிலுடைய சிவன். ஸோ, இவ்வளதான். இதெல்லாம் வந்து இந்த சூட்சமங்கள் தான் நம்மள காப்பாத்தும். நம்ப கத்துக்க வேண்டிய ஒரு சில ஆ அதில விஷயங்கள். அஸ்ட்ராலஜில வந்து ம். வெறும் பிளானெட்டரி இல்ல. இந்த மாரி ம். மக்களுக்கு வந்து மத்த விஷயத்தில அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறச்ச, ம். அதேபோல பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. ம். திருக்கடையூர் இருக்கு. கண்டிப்பா. அப்படியே சூரியனார் கோயில்லருந்து, சந்திரன் கோயில்லருந்து, ம். நவகிரக கோயில் இருக்கு. ம். ஒரு இடமும் அதாவது யமபயம் நீங்கிற மாரி ம். நெறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. அதாவது பில்லி, ஏவல், சூனியத்துக்கெல்லாம் எல்லாரும். நம்ம வந்து மேல்மலையனூர் சொல்லுவோம். அதேபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாசாணி அம்மன் சொல்லுவோம். ம். நெறைய சித்தர்கள் பீடம் இருக்கு. ம். அஸ்ட்ராலஜி மட்டும் படிச்சுட்டா முடியாது. ம். ரெகுலரா மாசத்துக்கு 1 கோயில், 2 கோயில் நம்ம யாத்திரை வைக்கணும். ம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்டரி கிடைக்கும். ம். நெறைய பேர் பரிகாரம் கிடையாது. ம். இது வந்து ஒரு பலம். இந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வா. ம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தி உங்கள காப்பாத்தும். ம். அந்த காப்பாத்தக்கூடிய அந்த சக்தி வந்து உங்கள வழிநடத்தும். ஏதாவது ஒரு கைடன்ஸ் குடுக்கும். யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ம். இதுதான் இதனுடைய பலம். பலம். இதுதான் இதனுடைய சூட்சமம். கண்டிப்பா. ஸோ இது நம்பிக்கை, மூட நம்பிக்கை. இதுக்கு நடுவுல ரொம்ப ஒரு தின்னான ஒரு லைன் இல்ல சார்? மூட இதுல நம்ப நம்பிக்கைன்றது மேடம். அ, மூட நம்பிக்கைன்றது பேசுறவங்க எல்லாமே ஆ, நீங்க பார்த்தீங்கன்னா, அ 1% தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ 99% ஒண்ணு முஸ்லிம்ஸா இருப்பாங்க, ஒண்ணு கிறிஸ்டியன்ஸா கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, இருப்பாங்க. இல்ல பௌத்தத்த முக்கியமா பண்ணுவாங்க, இல்ல இந்துவ ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற விஷயத்தெல்லாம் ரேஷியோவெல்லாம் கொண்டு வந்து, நம்ம அத பத்தி நம்ம பெருசா அதுக்குள்ள பேச பேசிக்கின்னு, நம்ம டைம வேஸ்ட் பண்ணிக்கின்னு, அ, நான் என்ன சொல்றேன், நீ கடவுள கும்பிடுன்னு நான் சொல்லலையே. ஆமா. கரெக்ட். நீ அஸ்ட்ராலஜிய நம்புன்னு நான் பேசலையே. ம். உனக்கு அஸ்ட்ராலஜி பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போ. புடிக்கல நீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கைன்னு நம்ப எப்படி சொல்ல முடியும்? அது சில அப்படி பேருக்கு கிடையாது. அதாவது எல்லாத்துலயும் எதிர்வாதம் இருக்கும். கரெக்ட். இப்ப விஜய் சார் வந்திருக்காரு. ம். விஜய் சார் வந்து சிஎம்மா வந்திருக்கிறதுக்குன்னு விஜய் சாருக்கு குடுத்துருக்காங்க. ஆமா. விஜய் சார பிடிக்காதவங்கன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா.
பட் அவர் தானே சிஎம். கரெக்ட். இப்போ மோடிஜி இருக்காரு. ஆமா. மோடிஜி வந்து 3வது தடவையா பிஎம்மா இருக்காரு. மோடிஜி பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. கரெக்ட். ஆனா இந்திய நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் நீங்க சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? மோடிஜி. மோடிஜி தான் சொல்லுவீங்க. ஆமா. இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ சிஎம்னு யாரை சொல்லுவீங்க? விஜய் சார். விஜய் சாரை தான் சொல்லுவீங்க. அது பிடிக்கதோ இல்லையோ அதுதான் இருக்க போகுது. அவ்வளோதான். அவ்வளவுதான். கான்ஸ்டியூஷன் தான். கரெக்ட். அதுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். எனக்கு கூட தான் இப்போ நீங்க உங்களுக்கு செல்வி வந்து இந்த ஆளை போய் ஆங்கர் எடுக்கணுமா நினச்சாலும் நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு கெஸ்ட்டு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நீங்க அதுக்கு தான் பண்ண முடியும். ஸோ உங்க மேல் இடத்துலேருந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரு. சொல்லுங்க. இங்க இருக்கணும்னா இருக்கணும். அது நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்ன அதெல்லாம் வேணா அடுத்த விஷயம். சொல்லிக்கலாம். அதை அவங்க சொல்லிட்டு போட்டோம். சார் இப்போ ஜாதகம், ஜோசியம்லாம் நெறைய ஏஐ வந்துருச்சுல்ல சார். இப்ப ஏஐல வந்து எல்லாமே பார்த்துரலாம். ஒரு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டா வந்து ஏஐ சொல்லிடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன்லி கனெக்ஷன் ஒரு அஸ்ட்ராலஜின்றது. ஸோ அது டேக் ஓவர் ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிடுமா? இல்ல அந்த அஸ்ட்ராலஜின்றது ஒரு ஹியூமன் கனெக்ஷன் ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நம்ம உட்கார்ந்து பேசினா தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி கிடையாதும்மா. அதாவது இன்னும் ஏஐ வந்து மெடிக்கலில் டாமினேட் பண்ணும். உங்கள் ஆங்கரிங் ஃபீல்டில் பண்ணும். ம். மீடியாவில் பண்ணும். சினிமாவில் பண்ணும். இனி எல்லாமே பண்ண போகுது. ம். நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான். இதில் என்னன்னா அதனுடைய இது என்னன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கறதுக்குள்ளே அது அட்வான்ஸாக உங்கள் மைண்டை ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணிடுது. ஆமா. இப்போ நீங்கள் ஒருத்தருடைய ஒரு இப்போ என் டியூப் என்னுடைய செல்வின்னு பார்க்குறீங்கன்னா ம். நீங்கள் அடுத்த வாட்டி செல்லை ஓப்பன் பண்ணணுன்னா செல்வி எத்தனை வந்து தள்ளி வைக்குது இல்லையா உங்களுக்கு? ஸோ உங்களை சுற்றி இப்போ இனிமேல் எல்லாமே ஏஐ தான். இதுதான். ஸோ அதை மீறி நம்ம திறமையை வச்சு ஜெயிக்கிறது தான் இனி மனிதனுக்கு. அதுதான் மனிதன். சவால். ஓ. மனிதனுக்கு வந்து அதனால தான் இனிமேல் வந்து வேலைகளில் ப்ராப்ளம்ன்றது. கரெக்ட். ஸ்கில் ப்ராப்ளம், லேபர்ஸ் ப்ராப்ளம், ம். ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஓவர்லுக் பண்ணி ஜெயிக்கணும்னா நீங்கள் தனித்திறமையோட உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனி மனிதன் வாழ்க்கை வாழ முடியும். வாழ முடியும். இல்லைன்னா ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறது, கரெக்ட். இல்லைன்னா இதுவும் ஒரு சூசைட் பண்ணுறது. பிளானட்டரி சேஞ்சஸா சார்? ஏன்னா ஆமாம். நிறைய ஜென்ரேஷன் இப்ப போன ஜென்ரேஷன் நான் போலீஸ் ஆகணும், ஆஃபீஸர் ஆகணும். இப்ப அதெல்லாம் இல்ல. எல்லாருமே இப்போ சோஷியல் இது கிரியேட்டரா இருக்கணும். எனக்கு வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும். இன்ஃப்ளூயன்சிங் தானம்மா. இது வந்து ஆமாம், எல்லாமே பிளானட்டரி. பிளானட்ரி எல்லாமே இது. இப்போது நீங்கள் எலன் மஸ்க் சார் சொல்கிறத பார்த்தீங்களா? அவர் தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டில் எல்லாத்துலேயும் அத்தாரிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு? டாக்டர் படிப்பெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் ஆகுன்றார். ஆகும். ஆனால் நீங்கள் டெய்லி வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். ம். இப்போ என் வயசு இவ்வளோ ஆனாலும் நான் டெய்லி வந்து 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். Spend. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களை சுற்றி ஒரு உலகத்தை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழவே முடியாது. இன்னைக்கு ஒரு பேப்பர் படிக்கணும். இல்லைன்னா பேப்பர் படிக்கலைனாலும் உங்களுக்கு வந்து நிறைய குரூப்பில் வந்து அந்த மெசேஜஸ் போடுறது வந்து சும்மா வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ம். குட் ஈவினிங் இந்த மெசேஜ் எல்லாம் கேட்கல நான். நாலேஜ் உங்களுக்கு வந்து நாலேஜபிளாக லேட்டஸ்ட்டாக நம்மளை இன்டெலிஜென்ட்டா. உலகத்தில் ம். சுற்றி சினிமாவில் என்ன நடக்குது, பாலிடிக்ஸில் என்ன பாலிடிக்ஸ்ல நடக்குது, அஸ்ட்ராலஜியில் என்ன நடக்குது, மெடிக்கலில் என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நியூஸை தட்டி கொடுக்குற ஒரு குரூப் தான் உங்களுக்கு வேணும். ஸோ புரியுதுங்களா இந்த உங்களுக்கு? பிளானட்டரி இப்போ இந்த சேஞ்சஸ்ல எந்தெந்த ஃபீல்டுல இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணா இந்த இந்த இருக்கிற காலகட்டத்துல சரி சரியா வரும், இல்ல இனிமேல் இதுதான் வளரப்போகுது அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான துறைகள் சொல்வீங்க சார்? ஸ்கில்டு வந்து ரொம்ப கற்றுக்கணும் ம். என்றைக்குமே. அதாவது இனிமேல் வந்து ப்ளம்பிங்கு, இனிமேல் வந்து கார்பெண்டர்லாம் நம்ம ஆ. சொல்கிறாங்கல்ல, அது என்னவோ மோடிஜி கொண்டு வந்த திட்டம் கிடையாது. ம். இனியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லா ஃபீல்டையும் ஒன்றா கற்றுக்கலாம். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ. தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபாரின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி வந்துடும். கரெக்ட். இப்போ நம்ம ஊரில் தான் இப்போ வந்து இந்த எல்லாரும். ஜென்ரேஷனுக்கு வேணும்னா வேலைக்காரங்க கிடைப்பாங்க. ம். இனி கொஞ்ச நாளில் வந்து கிடைக்காது. கிடைக்க மாட்டாங்க. இனி கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஆள் கிடையாது. ம். எல்லாரும் நினைக்கிறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் கூட வளர்ந்துட்டாங்க. கண்டிப்பா. இன்றைக்கி அவங்களே நார்த் இந்தியாவில் வந்து ம். 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சவங்கலாம் இன்றைக்கி தொழிலதிபர் ஆகிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஸோ முன்னேற்றத்தை அவங்களும் டெவலப் போறாங்க. ஆகிட்டாங்க. ம். அவங்களுக்கும் டெக்னாலஜி தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கும் வந்து ஈஸி வே தெரிஞ்சிச்சு. ஸோ இனி மணி சம்பாதிக்கிறது வந்து இந்த காலத்தில் பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா. அதனால் ஒரு ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் ம். உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ம். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் ம். சொல்கிறது ம். ம். சைடில் ஒரு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சீட்டிங் நடக்கும், கண்டிப்பா. அதெல்லாம் பரவாயில்ல. அதை மீறி நில்லுங்க, ம். அது நல்லா ஆகிடும். ம். அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும்.
ம். அது போல தான் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ம். மெடிக்கல்னு நான் டாக்டரு, எனக்கு டாக்டர் அப்படியெல்லாம் வேண்டியதில்ல. ம். இப்ப நாங்க லாயரா இருந்தோம். கண்டிப்பா. நாங்க இப்ப இன்னைக்கு அஸ்ட்ராலஜி பண்ணோம். ம். அஸ்ட்ராலஜி வந்து அந்த சமயத்துல எங்க அம்மா என்கரேஜ் பண்ணாங்க. ம். இன்னைக்கு எனக்கு வந்து அஸ்ட்ராலஜில தான் எனக்கு இவ்வளோ ஃபேமஸ் எனக்கு. கண்டிப்பா. நானே தான் சொல்லிக்கணும். நான் லாயரு, நான் லாயரு. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். ஸோ, இது வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுபோல மியூசிக்ல பார்த்துக்குங்க. ம். ஏஐ எல்லாம் வரட்டும். ம். ஆனா இன்னைக்கு வந்து இளையராஜா மியூசிக் வருதுன்னா இப்படி ஓடுறோம். கண்டிப்பா. இப்போ வந்து கரோக்கில போய் உட்காந்து குரூப் சிங்கிங் எல்லாம் வருது. ம். 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 ஏஐயா பண்ணுது. மக்கள் இல்ல. தான் போய் மக்கள் உட்கார்றாங்க. தான். மக்கள் தான் கோர்ஸா போய் பாடுறாங்க. கரெக்ட். இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு மியூசிக் இதுக்கு வந்து நானும் வரேன்பான்னேன். இல்ல இடம் இல்லன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ, புரியுது சார். துட்டு குடுத்து இடம் இல்லன்றாங்க. ரைட். ஸோ, மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவுட் வே. பெஸ்ட் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகு. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம சும்மா உட்காந்துக்கின்னு இத நோண்டிக்கின்னு, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள காப்பாத்தும். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப்ல வந்து லைஃப்ல. ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். ம். ஒரு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப் வச்சுக்கங்க. ரொம்ப வச்சுக்காதீங்க. ம். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ம். என்கிட்ட 1000 குரூப் இருக்கு. ம். நான் ஆவறதே இல்ல. எல்லாருமே என்ன போட்டுக்கிறாங்க. ம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆவாது. ம். உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ம். ஒரு 5 பேர், 8 பேர், இருக்கணும். அதிகபட்சமா 10 பேர். ம். ரொம்ப ரொம்ப அதிகபட்சம்னா 16 பேர் தான். 16. அந்த குரூப்புக்குள்ள உங்களுக்குள்ள இருங்க. அதுல 16 ஒருத்தர் பேர் மேனேஜ் பண்றதே அதுல இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டம். 2 பேர் எல்லாம் நமக்கு சரியா இருக்காது. இருக்காது. அத கண்டிப்பா. வந்து அந்த அவர்ஷன் பண்ணாதீங்க. ம். எல்லாருமே நம்ம வீட்லயே பிரதர்ஸுக்கு நமக்குமே, ம். அம்மா, அப்பாக்கு நமக்குமே சண்டை வருது. கண்டிப்பா. ஸோ நெகட்டிவ் மட்டும் பார்க்காதீங்க. ம். கொஞ்சம் பாசிட்டிவ் பாருங்க. பாத்து. அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நல்லதாவது பண்ணியிருப்பாங்க. ம். அந்த நல்லத வச்சுக்கங்க. ம். அவன பத்தி காசிப் பண்ணாதீங்க. இவன் இப்படிதான், அவ இவன் வந்தாவே இப்படிதான், இவன மட்டும் டூர்ல வுட்டுட்டு போவோம். ம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. அ. பரவால்ல பண்ணட்டும். அவர் பெருமையே பேசட்டுமே. பேசிட்டு போட்டும். நம்மகிட்ட தானே பேசுறாரு. ம். அவங்க வீட்ல அவர் அடி வாங்குவாருன்னா வாங்கிட்டு போட்டுமே. வாங்கிட்டு போட்டு. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா அவருக்கு ஒரு ஹேப்பினஸ் குடுங்க. ஓகே. ஸோ, அது வந்து உங்களுக்கு ஏன்னா எப்பவுமே இப்படியே இருக்காது. ம். ம். ஹெல்த் வந்து டக்குன்னு ஒரு சடனா வருச்ச, நம்மளது யாரும் வரமாட்டாங்க. அதாவது ஒரு அருமையான கவிஞருடைய கவிதை இருந்தது. ஒரு இன்ஸ்டால ஒரு பதிவு போட்டால் ம். 1,00,000 லைக் வந்தது. ம். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை என்று பதிவு போட்டோனே, கெட் வெல் சூன் என்று தான் வந்தது. ஆ. என்னை வந்து யாரும் பார்ப்பதற்கு ஆள் ஆள் இல்லைன்னாங்க. இல்லை. கரெக்ட். புரியுதுங்களா? ட்ரூ. வெரி ட்ரூ. ஆமா சார். இதுதான் இன்னைக்கு உலகம். கண்டிப்பா. ஸோ, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இன்ஸ்டா இருக்கு, நான் டெக்னாலஜில ரொம்ப பெருசு, ம். அப்படி இப்படின்லாம் வேண்டாம். மனிதர்கள் வேணும். வேணாம். ஒரு நல்ல வேணும். மனிதர்கள் கண்டிப்பா வேணும். வேணும். அவ்வளோதான். சரி இப்ப இப்படி சொல்ல போனா சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ங்கிறது இப்ப ஒரு வந்து உங்களுக்கு வந்து நானா, நானி எல்லாம் ஒரு காலத்துல தெரியாது. கரெக்ட். இன்னைக்கு வந்து சீனியர் லிவிங் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஆமா சார். எல்லா அடிச்சுக்கிறாங்க. இடத்துலயும். எல்லாமே கிளம்பி ஓடுதுங்க. ம். வேணவே வேணான்னு. சார் இருக்கு. அது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா சார்? இல்ல. அவங்கள எல்லாரும் நீங்க பிஸியா நம்ம இப்ப இருக்கீங்க. நம்மளுக்கு உங்க குழந்தைங்க பிஸியா இருக்குது. உங்க பேர குழந்தைங்க வந்து இப்பவே ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளே, இப்பவே வந்து உங்களுக்கு வந்து லண்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டியோட டை அப் வச்சுக்கிறீங்க. அதுங்க தாத்தான்னு கூப்பிட மாட்டேன்து, பாட்டின்னு கூப்பிட ஆமா. மாட்டேன்து. யாரும் கிடையாது. இவங்க பாட்டு அனாதையா உட்காந்துன்னு கிடக்குறாங்க. கண்டிப்பா. அதுக்கு அங்க போயிட்டு அவங்க ஹேப்பியா இருக்கிறாங்க. அவங்களாவது அவங்களோட சந்தோஷமா சரௌண்டிங் இருக்கிறாங்க. சந்தோஷமா ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. கரெக்ட். காலையில பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வந்து வாக்கிங் போறாங்கன்னா, நமக்கும் வரணும்னு போறாங்க. 100%. ஹேப்பியா இருக்காங்க. இப்ப நெறைய பேர்லாம் ஓல்டு ஏஜ்ல போயிட்டா, ஆ. இந்த பேரண்ட்ஸ் வந்து வரியாம்மா என் வீட்டுக்குன்னா வரதே கிடையாது. ஆ, ஆ, ஆ. இல்ல இல்லப்பா அங்க நீ நான் ஜாலியா இரு. சந்தோஷமா ஜாலியா நாங்க என் இருக்கிறோம். ஸ்பேஸ்ல நீ இருக்கேன். ஒண்ணும் இல்ல. ஆ. நீ வீடியோலயே வந்து பார்த்துட்டு போ. ம். பார்த்தா முடிஞ்சா பாரு. கரெக்ட். இல்லன்னா வேணான்னு விட்டுடுதுங்க. ஏன்னா, கடைசி வரைக்கும் என்னன்னா, அதுக்கு தான் சொல்லுவாங்க. ம். எந்த சொத்தையும் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு தான், வச்சு ஆ. அதுக்கப்புறம் நம்ம போன பிறகு அத எடுத்துட்டு பண்ணுதுங்களோ, வாழுதோ, வரலையோ. ம். ம். ஆனா, அதுதான் இன்னைக்கு இருக்கிற ம். ட்ரெண்ட். ம். இன்னைக்கு வந்து அதனால தான் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ம். ஃப்ளாட்ஸ் இப்போ ஓட மாட்டேன்து. ஆமா. சீனியர் லிவிங் ஹோம் தான் ஓடுது. ஆமா சார். ஏன்னா, ஃபுட்டு, ம். கேர் டேக்கிங்கு, ம். இதமா பேசக்கூடியவங்க, ம். அம்மா அதுதான் முக்கியம் ஒரு உடம்பு எப்படி மனிதருக்கு. இருக்குன்னு ஆ. கேட்கறதுக்கு, பிபி பார்த்துட்டீங்களாமான்னு ம். கேட்கறதுக்கு, ஒரு நர்ஸ் கேட்டா போறாதா டெய்லி? போதும் சார். அப்புறம் கரெக்ட். ஒரு மேல் நர்ஸா இருக்கட்டும், ம். ஃபீமேல் நர்ஸா இருக்கட்டும், ம். ஏதாவதுன்னா நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. கரெக்ட். நம்மள டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்டு குடுக்கறதுக்கு இருக்காங்க. ம். நமக்குன்னு ஒரு 100 ஃபேமிலி இருக்கு. அந்த 100 ஃபேமிலியோட க்ளோஸ் இல்லனாலும் 4 ஃபேமிலி நமக்கு இருக்கு. கரெக்ட். இதுதான் இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு அன்பு ம். கிடையாது. அந்த ம். அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் இடமா இன்னைக்கு இருந்தா அதுல தேடு. தப்பு இல்ல. அதுதான் மேட்டர். இருக்கட்டுமே. ஆ. ஒரு கரெக்ட். காலத்துல அகரகாரம்னு இருந்தது. ஆமா. இப்ப வந்து அது வந்து உங்களுக்கு சீனியர் லிவிங் ரூமா மாறிப்போச்சு. இருக்கட்டும். சரி இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல, சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ட்ரிஷா மேம் செல்யூட் பண்ணது தான். ஸோ இது எதை நோக்கி நம்ம இந்த அரசியல்
போய்க்கிட்டு இருக்கும். நம்ம தமிழ்நாடோட அரசியல் எப்படி இருக்கும் சார்? இல்ல. விஜய் சாருக்கு இன்னைக்கு விஜய் சார் பதவி வந்துடுச்சு. அவரு சிஎம் இன்னைக்கு. ஸோ 1,00,000 பேர் அவர்கிட்ட போய் சேருவாங்க. இதே விஜய் சார் வந்து 1 இயர்க்கு முன்னாடி கட்சியில வந்தார். ஒரு ம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தார். ம். அவரு முதல்ல அவரு 21ல வரச்சவே நம்ம பேசுனோம். அவரு வந்து 24 பார்லிமென்ட்க்கு வரமாட்டாரு. ம். 26 அசெம்பிளிக்கு தான் வருவார். வரப்போறாருன்னோம். விஜய் சார் வந்து அந்த சமயத்துல பார்க்கறச்ச, விஜய் சாரோட அவருடைய நண்பர்கள நீங்க யோசிக்கணும். இன்னைக்கெல்லாம் கண்டிப்பா. பேசுவீங்க. நண்பர்களுக்கு பதவி குடுத்துட்டாரு, நண்பர்களுக்கு பதவி குடுத்துட்டாருன்னு. விஜய் சார்ன்ற ஒருத்தருக்கு, அது ஜான் ஆரோக்கியசாமி சாரா இருக்கட்டும், ஜெகதீஷ் சாரா இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டி சாரா இருக்கட்டும், அதே போல வந்து கலை சாரா இருக்கட்டும், புசி ஆனந்த் சாரா இருக்கட்டும், அவருடைய டிரைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும். அடுத்தது வந்து அதே போல தான் நான் பேசுறது. இதுல மேல், ஃபீமேல்லாம் கிடையாது. ஓகே. அடுத்தது வந்து அதே போல வந்து நைமா மூசாவா இருக்கட்டும், அவருடைய செக்யூரிட்டியா இருக்கட்டும். அடுத்தது ட்ரிஷா மேடமா இருக்கட்டும். இவங்கெல்லாம் வந்து விஜய் சார் சிஎம் ஆயிடுவாருன்னு பழகல. விஜய் சார் நடிகரா இருக்கிற காலத்துலேருந்து அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, அவருக்கு கஷ்டத்துல, நஷ்டத்துல அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இவங்க தான் கூட இருந்தது. கண்டிப்பா. இவங்க தான் எல்லாத்துலயும் வழி நடத்துனது. ம். எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது, கரூர் இன்சிடென்ட். கண்டிப்பா. அந்த சமயத்துல ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆறுதல் தேவைப்பட்டிருக்கும். ம். எவ்வளோ பெரிய அரவணைப்பு தேவைப்பட்டிருக்கும். நிச்சயம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அது. ம். கிட்டத்தட்ட 41 பேருன்றது யோசிச்சு பாருங்க அது. ம். ஒரு மரணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மரணம்னாவே பரவாயில்ல. ஆமா. இந்த சமயத்துலலாம் அவருக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி, அதே போல அவருடைய அஸ்ட்ராலஜர் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வெளியிலேருந்து நான் ஒரு வேற பார்ட்டியில இருந்தாலும், ஜாதகத்துல என்னான்னு நான் பேசுனேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பதவி குடுத்தது வந்து, ம். இப்போ வந்து அவருடைய டிரைவர் பையனுக்கு வந்து அவர் ஒரு எம்எல்ஏ சீட்டு குடுத்துருக்காரு. விஜய் சார் கட்சியில இருந்தவங்களுக்கெல்லாம் குடுத்துருக்காருன்னா, விஜய் சார் அவங்களுக்கு குடுக்காம, ம். வேற யார் குடுப்பா? யாருக்கு குடுப்பாங்க? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஜான் ஆரோக்கியசாமி சாருக்கு விஜய் சார் குடுக்காம, விஷ்ணு ரெட்டி சாருக்கு விஜய் சார் குடுக்காம, அவருடைய செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய நயூர் மூசா சாருக்கு விஜய் சார் குடுக்காம, புசி ஆனந்த் சாருக்கு குடுக்காம, சிஎம் சார் ஆயிட்டு இப்போ வந்துட்டு 1,00,000 பேர் வர்றாங்கன்னா, அவங்களுக்கா குடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து பதவியில இருக்காரு விஜய் சார். ம். இப்போ இவங்க இருக்காங்க ட்ரிஷா மேடம். ம். அவருக்கு வந்து அவங்கள வந்து நீங்க வந்து ஏன் ஒரு லேடியா பார்க்குறீங்க? கரெக்ட். ஏன் நடிகையா பார்க்குறீங்க? ம். விஜய் சாருடைய ஃப்ரெண்டா பாருங்க. விஜய் சாருக்கு எவ்வளோ நாள் அவங்க கூட இருக்காங்கன்னு பாருங்க. ம். எப்படி ஒரு அன்பு வரும்? எப்படி வந்து ஒருத்தர்களுக்கு ஒரு மேல அன்பு வரும்? தியாகங்கள் மூலியமா தான் அன்பு வரும். கண்டிப்பா. யார் யார் என்னான்ன தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு அவங்கவங்களுக்கு தான் தெரியும். ம். நம்ம லெவல்லே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நமக்குள்ள எவ்வளோ தியாகங்கள் இருக்குன்னு எவ்வளோ இருக்கு. ம். அவர் வந்து சல்யூட்ன்றது வந்து அவருடைய ஸ்டைல் அது. அவர் எப்பயுமே சல்யூட் அடிக்கிறது எல்லாத்துக்கும் அடிக்கிறாரு. ம். அவரு வந்து ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாவே எப்பயுமே அடிக்கிறது. அவர் அன்னைக்கு கூட வந்து அவரு ஒரு கூட ஆக்ட் பண்றவங்க இருந்தா இறங்கி ஓடி வந்து கை குடுத்துட்டு தான் போறாரு. சல்யூட் அடிச்சுட்டு தான் போறாரு. ஸோ நீங்க அப்படிதான் கொண்டு போணும். ம். ஒரு விஜய் சாருக்கு இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கார். ம். நாளைக்கு வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ல எது வேணுமா நடக்கலாம். நடக்கலாம். ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரலாம். ம். திடீர்னு ஆட்சியில ப்ராப்ளம் வரலாம். அந்த சமயத்துல இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாம் கூட இருப்பாங்களா? இந்த கும்பல் தான் கூட இருக்கும். இருப்பாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா அதனால உங்களுக்கு? எந்த கான்சிக்வென்சஸ் வந்தாலும் வந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸ நிக்கிறது தான் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. கரெக்ட். அதுல அவர் எக்ஸாக்ட். கரெக்ட்டா இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் கரெக்ட். சல்யூட் அவருக்கு. கரெக்ட். அ யாரு என்ன சொன்னாலும் என் கூட நின்னவருக்கு நான் செய்றேன்னு நிப்பேன். தானே முக்கியம். கரெக்ட். ஆமா, எல்லா பதவிகளையும் அவர் போடுறாருல்ல. அவங்களுக்கு வேண்டியவர போடுறதுல என்னங்க தப்பு? தப்பு இல்ல. ம். பட் என்ன நெறைய தப்பு? நான் என்ன கேட்கிறேன், நெறைய பேர் கமெண்ட்ஸ் வருங்க. ம். நெறைய பேர் வரும். ம். நான் என்ன கேட்கிறேன், இல்ல என் ஃப்ரெண்டு, ம். என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஓஎஸ்டி குடுக்குறேன். ம். அவரு வந்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கு. விஜய் சார சுத்தி வேற யாரையாவது ஒண்ணு தெரியாதவங்கள போட்டு, ம். விஜய் சார ஒரு வம்புல சிக்கு பண்ணி, ம். சிபிஐ என்கொயரி போட வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்
சார் நெறைய பேருக்கு ஆனா இதுல எப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்கன்னா, நண்பர்களுக்கு குடுக்கறது ஓகே. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு தமிழ்நாட்ட ஆள போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆட்கள் போட்டா ஏங்க அப்படின்ற பாலிடிக்ஸுங்க இது. கரெக்ட். பாலிடிக்ஸ்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸு? இதுவரைக்கும் சிஎம்மா வந்தவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஏதோ பரீட்சை இல்ல. பாஸ் பண்ணி எழுதிட்டு வந்தாங்களா? ஏதாவது படிச்சுட்டு வந்தாங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து நீங்க நீட் எக்ஸாம் மாரி வச்சிருந்தாங்களா? சர்வீஸ்ல வந்தாங்களா? கூட அதிகாரிங்க இருக்காங்கங்க. கரெக்ட். விஜய் சார் வந்து என்னை பொறுத்தவரைக்கும், நான் இப்ப தான் சொல்றது ஓப்பனா. ஒரு அவர் எனக்கு தெரிஞ்சவருனால, இப்ப அவர் கூட இருக்கிற இந்த இவங்கலாம் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நான் பேர் சொன்னேன். ம். அவங்கள தவிர, ம். இப்ப புதுசா அவரு இதுல கேபினெட்ல மினிஸ்டரா இருக்கவங்கலாம், ம். அவங்கலாம் வந்து நெறைய விஷயங்கள்லாம் தப்பா அந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் விஜய் சார் அவங்கள தான் பார்த்துக்கணும். அவங்க நண்பர்களும் அவங்கள தான் பார்த்துக்கணும். இந்த 1,00,000 கோடி முதலீட்டெல்லாம் சொல்லி விஜய் சார கொண்டு போய் நிறுத்துனாங்க. ம். அதுல நெறைய கமெண்ட்ஸ் வருது. ம். ஸோ இதுலலாம் விஜய் சார் வந்து டிரான்ஸ்பரன்ட் பண்ணணும். ஏன்னா விஜய் சார் வந்து எல்லாத்துலயும் டிரான்ஸ்பரன்ட்டா இருப்பாருன்றது தான் மக்கள் நம்புறாங்க. மக்களோட நம்பிக்கை. ம். இளைஞர்களுடைய நம்பிக்கை, ம். ஜென்ஸி கிட்டோட நம்பிக்கை. ம். அதனால ம். அந்த நம்பிக்கைக்கு விஜய் சாரு அதுக்கேத்த மாரி வாழணும். ம். இப்ப அந்த 1,00,000 கோடின்றதுல ம். எவ்வளோ கரெக்ட், எவ்வளோ ஜென்யூன் ம். விஜில இது இது இன்டெலிஜென்ஸ் என்கொயரி போடணும். ம். போட்டுட்டு விஜய் சார் இவ்வளோ தான் வருது. அதனால ஒண்ணும் தல போறது இல்லையே. ம். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப தான் வந்திருக்காரு. 6 மாசம் கூட ஆவல. ம். அவருடைய நெறைய இங்க வந்து குரோத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு ம். ஏற்கனவே இருக்கிறது இன்னும் நாங்க டெவலப் பண்ண போறோம். ம். இன்னும் நெறைய பண்ணி குடுக்க போறோம்னா, வேர்ல்டு ஃபுல்லா எல்லாமே குவிய போறாங்க. கண்டிப்பா. 1,00,000 கோடி எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது விஷயம். தமிழ்நாட்டுக்கு. ம். ஆனா, அதுக்கு வந்து அது நம்ம ஒரு வந்து பொய் ம். பேசுறதோ, ம். எதுவுமே விஜய் சார அனுமதிக்க கூடாது. ம். அவங்க கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரிங்க பண்ணலாம். ம். ஆனா, விஜய் சார் வந்து டிரான்ஸ்பரன்ட் தான் பண்ணணும். ஓகே. அதுதான் வந்து விஜய் சாருக்கு வந்து பெரிய பேர் குடுக்கும். குடுக்கும். ம். ஏன்னா, அவர் அப்படிதான் அவர் இருக்காரு. ம். என்ன பொறுத்தவரைக்கும் அவர் கிளீனா இருக்காரு. அதேபோல இன்னைக்கு நீங்க ஓப்பனா பண்ணா, சைபர் குற்றம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஆமா சார். ஊர் ஃபுல்லா சைபர். நான் பொலிட்டீஷியனா பேசுறேன். கரெக்ட். ம். ஃபுல்லா சைபருங்களுடைய டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ம். கிரிமினல் கம்ப்ளைண்ட்டோட, சிவில் கம்ப்ளைண்ட்டோட சைபர் கம்ப்ளைண்ட் அதிகம். ஜாஸ்தியா இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம வீடியோவே பார்த்தீங்கன்னா, ம். நம்ம பேர போட்டு ம். ஏஐல வீடியோ ஓடுது. உங்களோட வாய்ஸ் எடுத்து என் மேட்ச் வாய்ஸ போட்டு பண்ணி. அதோட ம். பேங்க் சீட்டிங் ஃப்ராடு நடக்குது. ம். ஆனா, சைபர் விங்க டெவலப் பண்றதுக்கு சைபர் போலீஸ்க்கு ம். ஃபுல் ஃப்ரீடம் குடுக்கணும். ம். ஏன்னா, விஜய் சார் தான் அதுக்குடைய மந்திரி. ம். ஸோ, அவர் என்ன பண்ணணும்? டிஜிபிக்க கூப்பிட்டு சைபருக்கு உண்டான நிதிய அதிகப்படுத்தி, ம். சைபர்ல நெறைய ஆளுங்கள ரெக்வொயர் பண்ணி, ம். இந்தியாலே சைபருங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து ம். சைபர் குற்றம்னா உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது, ம். எல்லாத்தையும் ட்ராக் பண்றது, ம். அவங்களுக்குன்னு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வெஹிக்கிள்ஸ் குடுக்குறது, ஃபுல் ஃப்ளெட்ஜ் மேன் பவர் குடுக்குறது. ஏன்னா, இப்ப வந்து டெக்னாலஜி தான். ஆமா. ம். அதுல இந்த சைபருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கும். ம். அத குடுத்தாருன்னா, போலீஸ்ல வந்து அது ஒரு பெரிய ரூட்டா இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் பெரிய உருவாகும். மாற்றம் வரும். ம். அது வந்து இந்தியா ஃபுல்லா திரும்பி வைக்கும். திருப்ப வைக்கும். அதே போல இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு 10,000 கோடி அதெல்லாம் வேற விஷயம். ம். நான் என்ன கேட்குறேன் டிரான்ஸ்பரன்சி. விஜய் சார் வந்து இப்போ வந்திருக்கிறீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அவங்க கிட்ட என்ன இருக்கு? அவங்க எவ்வளோ லெவல்? அவங்களது வந்து பேங்கிங் எப்படி? அவங்க இதுவரைக்கும் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க? அவங்க எத்தனை இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க? எத்தனை பேர் அவங்க கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க? இதெல்லாம் சாதாரண விஷயம். விஷயம். ம். ஒரு சிஎம்னா 5 நிமிஷத்துல ஃபைல் ஃபைல் வந்துரும். வந்துரும். ம். இதெல்லாம் பண்ணி இவ்வளோ தான் வந்திருக்கு. ம். இதுதான் நடக்குது. அடுத்தது நான் இவ்வளோ முன்னேற்பாடு இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் மீட் போட போறேன். ம். 3 மாசத்துக்கு எல்லா இண்டஸ்ட்ரியல்கிட்டயும் விஜய் சாரே பேசலாம். ம். அவருடைய நண்பர்கள் வந்து இத முயற்சி பண்ணலாம். பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா, அவங்க எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கவங்க. ம். தமிழ்நாடு வந்து சேஃபா இருக்கும் தொழில் பண்றதுக்கு. ம். தமிழ்நாட்டுல வந்து லஞ்சம் இருக்காது. ம். தமிழ்நாட்டுல வந்து நிலம் இருக்குது. ம். தமிழ்நாட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கு. இருக்கு. ம். தமிழ்நாட்டுல வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து லேபருங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. ம். இத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாவே 1,00,000 கோடி இல்ல, 10,00,000 கோடி வரும். Good. இப்படி தான் குஜராத் எல்லாம் டெவலப் பண்ணாங்க. ம். இப்படி தான் யூபி எல்லாம் டெவலப் Develop. பண்ணாங்க. ம். இப்படி தான் ஆந்திராலாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ம். அத விட்டுட்டு ஃபேக்கா குடுத்துட்டு ம். ட்ரோல் ஆவறது. ம். நாளைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் ம். ஒரே நாள்ல
அது பெரிய லெவலுக்கு இறங்குமுகமாகும். ம். இந்த உழைப்புன்றது பார்த்தா ஒரு சின்ன கூட்டம். ம். விஜய் சார் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் நண்பர்கள். விஜய் சாரை தான் முதன்மைப்படுத்தி ம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 பேர் 12 பேர் அதிகபட்சமாக ஒரு 16 பேர் சேர்ந்த கொண்டு வந்தது. ஆனால் இதை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேர் வரணுன்றதுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் பலியாகாமல் இருக்கணுன்றது தான் ஆஸ் ஒரு பொலிட்டிஷியனாகவும் ஒரு வெல்விஷராகவும் ம். நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. சரி, இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து அ பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வரணும் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் சார், நெறைய பேர் விஷால் அத பத்தி பேசுறாரு. இந்த மாரி நெறைய பேர் வந்து இப்போ பாலிடிக்ஸ் மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் யார் யாரெல்லாம் இல்ல, விஜய் சார் வந்து ஒரு ரூட் கிளியர் பண்ணிட்டார். கரெக்ட். ம். எப்படி கிளியர் பண்ணார்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னா ம். பணம் கொடுத்தா தான் ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு ரூ. 2000 கொடுக்கணும். ஒரு ஓட்டுக்கு ரூ. 5000 தான் கொடுக்கணும். அதை அடிச்சு காலி பண்ணிட்டார். ம். அதை அடிச்சு காலி பண்ணிட்டார். அந்த சிஸ்டம் உடைஞ்சிருச்சு. உடஞ்சிடுச்சு. அதனால கரெக்ட். இப்போ எல்லாருக்குமே நம்மளும் பாலிடிக்ஸ்ல இறங்கலாம். ம். ஒரு நம்மளுடைய ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு நம்மளுடைய நல்ல இது விஷயமா. கெப்பாசிட்டி ம். என்னன்னு பார்க்கலான்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை வந்துடுச்சு. ம். ஆனா யார் ஏன்னா யாரெல்லாம் முதல்ல வந்து வருவாங்க? பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு பார்த்துருந்தாங்க. கரெக்ட். ஏன்னா 2 பார்ட்டி தான். ஏடிஎம்கே, டிஎம்கே. ம். ஏன்னா இவங்க தான் மணி பவர், மசில் பவர், ம். மேன் பவர் ம். எல்லாமே. பிஜேபி, காங்கிரஸ் இருந்தாலும் இவங்களோட சேர்ந்து தான் நாங்கெல்லாம் பயணிக்க வேண்டியதா இருந்தது. கரெக்ட். அதில் விஜய் சார் வந்த பிறகு ம். ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, பப்ளிக் வந்து ரெடியாக இருக்காங்க மக்கள் ஒரு புது முகத்துக்கு அப்படின்றச்சு. இப்போ விஜய் சார் வந்துட்டார். விஜய் சாருக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ ஆள் தேடுறாங்க. ம். அதனால இப்போ நிறைய பேர் வர்றாங்க. வராங்க. எங்கள் கட்சியிலேருந்து கூட இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ம். ஸோ நான் என்ன கேட்குறேன், அவங்கவுங்க தனியாக போகிறாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை. இப்போ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு பெரிய நஷ்டம் ஆக போகிறதில்ல, பெரிய விஷயம் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கினாங்க, நம்ம ஆக போகிறோம். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் பார்க்க வேண்டாம். இப்போ என்னன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட, அதே போல் சோஷியல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து அரசியலில் வர்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் கூட இப்போ அவருடைய இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் அவருடைய இதெல்லாம் வருது, இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம். ஓகே. அவர் கூட இந்த பொலிட்டிக்கல் ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வருது. பொலிட்டிக்கல். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டில் சாதிச்சாங்க. கண்டிப்பா. அவருடைய அவருடைய பிஸ்னஸ் ஃபீல்டில் அவர் சாதிச்சிருக்கார். ம். அவரு சினிமா தான் இல்ல. அவர் சினிமா ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒரு ஃபீல்டில் இப்போ விஜய் சார் சினிமா ஃபீல்டில் சாதிச்சிருக்காரு. சினிமாவில் வந்து அவர் வந்து ஒரு வின்னிங் ஹீரோ, அவர் மாஸ் ஹீரோ, அதே போல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஹீரோ. அவருடைய படத்துக்கு வந்து 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு அவருடைய ரேட்டு இருக்கக்கூடிய அந்த இதை விட்டுட்டு வராரு. ம். ஸோ இவங்கெல்லாம் வந்து 1000 கோடி 2000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க பிஸ்னஸில். கிட்டத்தட்ட வந்து அவங்க கீழேயே 15,000 பேர் 20,000 பேரை வச்சு ஒரு பெரிய மெகா ஒரு டவுன்ஷிப்பே நடத்துகிறாங்க. அவ்வளோ லேபர்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ எம்ப்ளாயீஸை வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய இதில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது. கண்டிப்பா. ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து எப்படி வரப்போகுது, பப்ளிக்கில் எப்படி கொண்டு போகிறாங்க, ம். அவங்களுடைய டேட்டா பேஸ் எப்படி வரப்போகுது, பப்ளிக் அவங்கள எப்படி அங்கே அங்கீகரிக்க போகிறாங்கன்றதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ நெறைய பேர் வரப்போ வந்து அவருக்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்குமா? இல்ல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லலாமா சார்? இப்ப தனுஷ் சார் வராருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு களம் மாறும். நீங்க சொல்ற மாதிரி நல்லா நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ தனுஷ், விஜய் சார் இந்த மாரி ஒரு நாட் வருமா? அவங்க 2 பேரும் மோதிக்கிற இல்லை மாரி. இல்லை, எதுவும் வராதுன்னு சொல்கிறதுக்கு நான் யாருங்க? நான் என்ன கேட்குறேன், தனுஷ் சார் இப்போ வந்திருக்காரு. ம். அவர் வந்து அதுக்குள்ளே என்னென்ன லெவலில் பார்க்குறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதான்னு பார்க்கணும். கரெக்ட். அது வந்து அப்படி வந்தால் 2029 வரும். இல்லைனா 2029 பார்லிமெண்ட் வரும். 2031 அசம்பிளி வரும். இப்போ ஆசிட்டிஸ் படி நடுவில் என்ன நடக்கும்ன்றது கடவுளுடைய சித்தம். நம்ம அதுக்குள்ளே போடுறதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. விஜய் சார் இப்போ வந்திருக்காரு. ஸோ இவருடைய ஆட்சி, இவருடைய இது பங்களிப்பு, இவர் எப்படியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய கூட இருந்த நண்பர்களுக்கு வந்து ம். அவங்க வந்து ஸ்மார்ட்டாக இருந்ததுனால தான் ம். இந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நட்பு நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே போல் இவருக்கு வந்து கொண்டு போனாங்கன்னா அடுத்தது வந்து அவங்க விஜய் சார் வந்து இந்த ஊரில் பாலிடிக்ஸ் பண்ணலாமா, இல்லை அடுத்தது வேறு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாமா, ஏதாவது அவருடைய ஐடியாஸ் இருக்கலாம். ம். ஸோ எல்லாமே எது வேணுமா பாசிபிலிட்டிஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. ஏன்னா கிரவுண்டு வந்து ஓப்பனாக இருக்குது. ம். கிரவுண்ட் வந்து எல்லாரும் விளையாடுறதுக்கு உண்டான கிரவுண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து விஜய் சார் வந்து அதை ஒரு பண்ணார், தமிழக மக்கள் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா பணத்தினால தான் மட்டுமே இருக்க முடிய பாலிடிக்ஸ் போய் ம். திறமையாலும்
மக்களுடைய நம்பிக்கைக்கும் செல்வாக்காலும். இன்னைக்கு ஓப்பன் கிரவுண்டா இருக்கிறது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். ஓகே சார். சரி ஃபைன்ல. நம்மளோட கோயில்கள் பத்தி பேசப்போ வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு கோயிலு. நீங்க அப்பவே சொன்னீங்க. இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 5 இயர்ஸ்ல திருவண்ணாமலை எப்படி மாறப்போதுன்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு சார். ஸோ கூட்டம் மட்டும் இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்குல போர்டெல்லாம் மாறுது. தெலுங்குக்காரங்க நெறைய வந்துட்டாங்க. அப்படின்ற ஒரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கவலை இருக்கு. ஸோ திருவண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல இருக்குமா? இல்ல வந்து வேற நாடா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தெலுங்கு திருவண்ணாமலை தேசத்துக்கு. வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொன்னது தான். ம், அடுத்த டெவலப்மெண்ட் திருவண்ணாமலை திருப்பதியோட போயிடும். ம், நீங்க நம்ப மாட்டீங்க. ம். ஆமா. அது வந்து பெருசா போகுது. நீங்க சொன்னீங்க. ஆமா. அது வந்து உங்களுக்கு பலம் வரும். அப்ப ம், தெரியும் நான் சொல்றது. ம். நீங்க நினைக்காத அளவுக்கு வரும். கண்டிப்பா. அது வந்து இப்ப புரியாதுன்னு. ம், ஏன்னா, அந்த சக்தி சித்தர்களுடைய பவர் வந்து வேற. அது வந்து ஒரே செகண்ட்ல உருமாறிடும். ம். இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷாஜி வரைக்கும் திருவண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. ஆமா. இப்ப ஸோ, கூட ரீசென்ட்டா. ஒரு காலத்தில வந்து 1,00,000 பேர் இருந்தாங்க. ம். ஆ பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு. இன்னைக்கு டெய்லி 1,00,000 பேர் கிரிவலம் பண்றாங்க. ஆமா சார். நானும் போனேன் சார் ரீசென்ட்டா. பௌர்ணமிக்கு 10,00,000 பேர் ஆயிட்டாங்க. ம், ஸோ, ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் நெறைய பண்ணணும்னு நெறைய வீடியோ போட்டிருக்கேன். ம், அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்ப நமக்கு வந்து சபரிமலை எப்படி முக்கியமோ, ம். நம்ம தமிழ்காரங்க தான் சபரிமலை பக்கமே நெறைய ஏறுறது. ஆமா. ஆந்திராக்காரங்க தான் நெறைய ஏறுறது. திருவண்ணாமலை வந்து இப்போ வந்து ஆந்திராக்கு திருப்பதி வந்து எப்படி தமிழர்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுது மாரி, ம். திருவண்ணாமலை வந்து சிவன் வந்து எல்லாருக்கும் ஆந்திரா மக்களுக்கு நெறைய ஹெல்ப் ஈர்ப்ப பண்ணணும். குடுக்கும். ஈர்ப்பு குடுக்கறதுனால ஆந்திராக்கள் நெறைய பேர் வந்து அங்க இடத்த வாங்குவாங்க. அங்கேயே செட்டில் ஆவாங்க. ம், ஏன்னா சிவனை பிடித்தவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கிடுவாங்க. ம். அதுபோல அவங்க தலைமுறையே இங்க மாத்திருவாங்க. தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 ஆந்திரா பேர் ஏற்கனவே இருக்காங்க அந்த. இருக்காங்க. ஆமா. ஸோ, இது போல இந்த மாரி ட்ரெண்டிங் எல்லாம் இனி மாறும். ஸோ, எது மாறினாலும் தமிழ்நாடு, ஆந்திராலாம் ஒண்ணும் இல்ல. நம்மலாம் இந்தியர்கள். நம்மல்லாம் இந்தியர்கள். ஸோ, கரெக்ட். என்னை பொறுத்தவரைக்கும் சிவன் சிவனுடைய அருமை எல்லாருக்கும் பொது. எல்லாருக்கும் தெரியட்டும். ஆ, எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கரெக்ட். இன்னும் அவர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பாரே தவிர, இது குறையாது. அந்த ஊருக்கு உண்டான ஃபெசிலிட்டீஸை தமிழ்நாடு எனக்கு. கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஜிஓ போட்டு ம். பெரிதாக பண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஓகே. தமிழக வெற்றிக் கழகம். அதுல வந்து வெற்றில வந்து 2 டி சேர்த்திருக்காங்க சார். ஸோ அதுக்கான ஒரு ரீசன்னா அது என்ன பவர் குடுக்கும்? அதுக்கான ஒரு காரணம் அப்படி இல்லைங்க. என்னங்க சார்? நியூமராலஜில அவங்க கொண்டு போறாங்க. ஆ. அஸ்ட்ராலஜி பிலீவ்ல இருக்கிறவர் அவரு. ம். வெற்றின்றது 2 நம்பர் 4 சேரும். ஓகே. 2, 2 இஸ் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ராகு. ம். ஸோ, அது வந்து வெற்றின்றது எல்லாத்துலயும் ஒரு பவர். ராகுன்னா ஒரு பெரிய பலம். ஸோ, நியூமராலஜில வந்து அவர் பிலீவ் பண்றாரு. அவருடைய அஸ்ட்ராலஜர் அவருக்கு கைட் ம். பண்றாரு. ஸோ, உங்களுக்கு புடிச்சா நீங்களும் நியூமராலஜி நம்புங்க. அவருக்கு வந்து ஓகே. தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சாரு. அது இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அதான். அது அந்த மாரி ஒரு சில விஷயங்களும் ஒரு ஆமா. ரீசனா இருக்கும் வெற்றின்ற இல்லையா? ஒரு நேமு. ம். அந்த நேம் ப்ரொனவுன்சியேஷன் வந்து நல்லது. நல்லது. ஆ. ஸோ, அதுபோல நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகே. தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் ஜெயிச்சது ம். அஸ்ட்ராலஜர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அது. ஒரு பலம். ஸோ, எங்க சைடுல வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் அவர் கூட இருந்தது. ம். அது வந்து இன்னைக்கு வந்து அவர் அத பிலீவ் பண்ணுது. ம். திருச்செந்தூருக்கு போறது, எல்லா ம். கோயில்களுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, ம். மாஸ்க்குக்கு போறது. ம். ம். ஸோ, அனைத்து சமுதாயத்துக்கும் பார்க்கறதெல்லாம் ம். ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் அஸ்ட்ராலஜில பார்க்கணும். ம். சரி இப்ப நம்ம இந்தியால வந்து நம்ப அஸ்ட்ராலஜி இருக்க மாரி உலகம் ஃபுல்லா இருக்கு. இங்கன்னு மட்டும் இல்ல. ஸோ சைனீஸ் இருக்கு, இந்த கார்ட் ரீடிங் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப ஜென்ஸிக்கு இதுல வந்து ஒரு நம்பிக்கை வரணும். இல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா, நம்பளுக்கு ஈக்குவலா இணையா, இல்ல உலகத்துல நம்பளுக்கு ஈக்குவலா ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குன்னா, அது என்னவா இருக்கும் சார்? அப்படி கிடையாதுங்க. அ அதாவது எல்லாமே அவங்கவங்க ஊருக்கு ஒண்ணொண்ணுத்துக்கு அவங்கவங்க ஒண்ணொண்ணு இருக்கு. பிலீவ் அதிகம். நான் பெரியவன், நீ பெரியவன்லாம் இல்ல. ம். என்ன பொறுத்தவரைக்கும் ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்னோட நல்லா அஸ்ட்ராலஜி ஆமா பார்க்குறாங்க. சார். அதனால நீங்க வந்து அத பத்தியெல்லாம் அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாத அஸ்ட்ராலஜியே கிடையாது. கிடையாது. அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அ, அ, அ. இன்னைக்கு வந்து நீங்க வந்து சர்வேன்றது கூகுள் சர்வே எல்லாம் கிடையாது. ஜென்ஸி கிட்ஸ் சர்வே தான் பெருசு. ம். அது இல்லாம இன்னைக்கு லேடீஸஸ் வந்து சோசியல் மீடியாவ பயங்கரமா ஹேண்டில் பண்றாங்க. ம். ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியும். ம். அதாவது டெய்லி வந்து ஜோசியம் பேசுறாரா? ம். இல்ல இவங்க வந்து எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்றாங்களா? இவங்களது டெய்லி கரெக்ட்டா இருக்கா? இவரு எத பேஸ் பண்ணி இந்த பலன சொல்றாரு? ம். வார பலன் எப்படி வருது? ம். முண்டேன் அஸ்ட்ராலஜி எப்படி வருது? எல்லாமே கரெக்ட்டா நம்மளோட
அவங்க நிறைய படிக்கிறாங்க. இன்னைக்கு Googleல டச் பண்ணாவே, ஆமா. அல்லது நீங்க வந்து சாட் ஜிபிடி தள்ளினா அது சொல்லிடுது உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ அதனால இனி வரக்கூடிய ஜெனரேஷன்லலாம் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா, யூ ஓகே. கேன் எது சக்சீட். கரெக்ட், எது தப்புன்னு அவங்க நீங்க செலக்ட் அப்கிரேட் பண்ணிப்பாங்க. பண்ணாம சும்மா வந்து வாய் வார்த்தைலாம் பேசினானா வேலைக்கு ஆகாது. ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வயசு ஏறினவங்களா இருந்தாலும் ஜென்சி கிட்ஸோட பழகணும்னு நான் சொல்லுவேன். ம். எனக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜென்சி கிட்ஸ் தான். ஏன்னா இருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய ஐடியாஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐயா கரெக்ட். அதனால ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க். ஓகே சார். சார் ஃபைனலா நம்மளோட கோல்ட் ரேட்டும், சில்வர் ரேட்டும் ஏறுது, இறங்குது, ஏறுது, இல்ல இறங்குது. ஒரு எனக்கு முடிவுக்கு சில்வரை வர பத்தி நான் மாட்டேங்குது. எப்பயுமே கன்க்ளூஷன் வர மாட்டேன். ஓகே சார். கோல்டு வந்து உங்களுக்கு எப்படியுமே அ சீப்பா இருக்கிறச்ச வாங்கி வைங்க. ஓகே. அது இப்போ கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் 2031 வரைக்கும் ம். அது பெரிய ப்ளஸ் கொடுக்கும். ம். நிறைய பேர் எது வேணுமா சொல்லுவாங்க. ம். சீப்பா வரைச்ச வாங்குங்க. ஓகே. நான் 52 ரூபாயில இருக்கிறச்ச சொன்னேன். ம். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. 24 கேரட் 180 வரைக்கும் போச்சு. போச்சு. கரெக்ட். ஸோ வித்துட்டு திருப்பி 52 ரூபாய் வாங்கி வைங்கன்னு. ம். ஸோ அது போல ம். சில விஷயங்களை பார்த்துக்க. இப்போ ரைட்டான ஒரு டைம் டு Gold. பை கோல்ட். Thank தேங்க் யூ சார். தேங்க் யூ you. so much. God bless. Thank you, sir.